வணக்கம் 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 ஐயா. வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் இல்ல வணக்கம் வணக்கம் அஹ், வணக்கம். வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரு நீண்ட இடைவெளி விட்ட மாதிரி இருக்கு. ஒரு மாதம் தான் கேப் போட்டிருக்கோம். இருந்தாலும் ஆமாம் ஏதோ ஒரு ரொம்ப பெரிய நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் சந்திக்கிற மாதிரி இருக்கு. நண்பர்கள முகங்களை பார்த்தாலே சந்தோஷமா இருக்கிறது. ஆமா 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 நீண்ட இடைவெளியில சந்திக்க முடியல. ஆ, கனகசுந்தரம் வணக்கம். வணக்கம் 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 ஐயா வணக்கம் வணக்கம். ம். அங்க டாக்டர் இப்ப குளிர் எப்படி நவரங்கத்தின் இருக்குது லண்டன்ல? லண்டன்ல குளிர் சாடியத்தான் பரவாயில்லை. இப்ப பரவாயில்லண்ணே. இம்ப்ரூவ் பண்ணிட்டுது. ஆ 12 degrees 30 degrees. இங்க இந்தியாவுல ரொம்ப வேர்க்காடு ஜாஸ்தி, ஆ வெக்க ஜாஸ்தியா இருக்கு. எத்தனை இங்க டிகிரிஸ்? 30 டிகிரிஸ். இங்கயா தெரியல, இன்னைக்கு என்ன டிகிரின்னு தெரியல. ஆனா நிறைய இருக்குது. வணக்கம் வணக்கம் டாக்டர் ஐயா வணக்கம் 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 வணக்கம். நீங்க எங்க வணக்கம் சென்னையில இருக்கீங்க? வணக்கம் திருக்குமார் ஐயா வணக்கம். வணக்கம் 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 ஐயா. வணக்கம் 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 ஆனந்தி அம்மா வணக்கம். வணக்கம் வணக்கம். கண்ணியம்மா எங்க சென்னையிலயா? இருக்கேன். ஆ? காரைக்குடியில இருக்கேன். காரைக்குடி. சரி சரி. இங்க கோடி அர்ச்சனை நடக்குதுல்ல பிள்ளையார்பட்டியில. ஆமா ஆமா, அதுக்காக வந்திருக்கீங்களோ? சரி சரி. ஓகே. அப்புறம் எங்க கோயில்ல கும்பாபிஷேகம், அதுக்கு பாலாலயம் பண்றோம். அதுக்கும் அது நேத்து நடந்தது. சரி சரி. அப்புறம் இன்னொன்னு முன்னோர்களுக்கு படைப்புன்னு சொல்லுவோம், அது புதன்கிழமை வருது. வச்சுட்டு Thursday கிளம்பிடுவேன் சென்னை. சரி சரி. ஓகே ஓகே. இன்னைக்கு நெட்டு நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு இருக்கேன். அதான் நல்லா இருக்கும். வணக்கம் சுமூர்த்தி ஐயா வணக்கம். வணக்கம். தஸ்லீமா வணக்கம். ஓ, ராமண்ணா வணக்கம். எங்க ராமண்ணாவையும் தெரியலையே. ஸ்கிரீன் போட்டுக்காரு. ஓகே ஓகே பாப்போம். ஐயா, நான் உங்களுக்கு அனுப்புற வாட்ஸ்அப் சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். ஆமா, அது நிர்மலா சீதாராமன். பார்த்தேன். அது யாரு? இவ்வளவு சாதாரண குடும்பத்தில இருந்தவ, அந்த தாய் தகப்பன் இப்போ அந்த சின்ன வீட்டுல இருக்கணும். ஆமா ஆமா, இந்தியாவின் பைனான்சியை கண்ட்ரோல் பண்ற மனுஷி அவற்றை பெரிய பாவமா இருக்கிற. நீங்க வைக்க அனுப்பி விடுங்க. அனுப்புறேன். ஐயோ, நான் இப்பதான் ஈவினிங் தான். நான் இன்னைக்கு இது ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்றதுனால கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து இப்போ ஜஸ்ட் நவ் தான் பார்த்தேன். அது இப்பதான் பார்த்தேன். நைட்டு அதை பூரா பார்த்துட்டு அனுப்புவோம் எல்லாரும். இந்தியாவில் பல பேர் இப்படி முன்காலத்தில் இருந்திருக்கிறாங்க. காமராஜர் அப்படி பல பேர் நிறைய இருந்திருக்காங்க. நிர்மலா இருக்கிறாங்க. ஆமா ஆமா. உங்க பழைய ஜனாதிபதி ரோட்ல நடந்து போற மாதிரி ஒரு படம் எடுத்து அனுப்பியிருந்தாங்க. பண்டார் நாயக்கா லண்டன்ல தான் இருக்காங்களா? இல்ல இல்ல, இலங்கை தான். எடுத்திருக்காங்க. ஓஹோ, சந்திரிகா ஸ்ரீமா இல்ல சந்திரிகா. சந்திரிகா. ஆமா ஆமா, மகள் ஸ்ரீமா அம்மா. சந்திரிகா சாதாரண பெண்மணி. இல்ல, பிரசிடென்ட் படியா சிலோனுக்கு வந்தா செக்யூரிட்டி இருக்கும். இங்க தமிழ்நாட்டுல சினிமா நடிகர் போனாலே செக்யூரிட்டி கொடுப்பாங்க. வடிவேலு போனாலே செக்யூரிட்டி கொடுப்பாங்க.
அது நம்ம நாடு அப்படி ஆயிடுச்சு. ஐயா ரத்னராஜ் ஐயா, இதுக்கு நியூஸ் பாத்தீங்களா? உதயன் நியூஸ் அனுப்புனீங்களா? ஐயா பாத்துறேன். அவங்களுக்கு அனுப்புனீங்களா? அவங்களுக்கு அனுப்பல இன்னுமே என்னட்டா இந்த நான் அனுப்புனேன். நான் மெயிலையும் அனுப்புனேன், வாட்ஸ்அப்லயும் அனுப்புனேன். ஓகே, நீங்களே அனுப்பி விடுங்க. சரி. ரைட். ராமண்ணா வணக்கம். வணக்கம் ராமண்ணா. வணக்கம் வணக்கம் ராமண்ணா. வணக்கம் ராமண்ணா. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஊருக்கு போனதுக்கு பிறகு இன்றைக்கு தான் பாக்குறேன். ஆமா, இலங்கையில ஒரு மாசம் இருந்துட்டு வந்ததும் நல்லா மினுமினுப்பா இருக்கிறாங்க. வணக்கம் ராமண்ணா. வணக்கம் ராமண்ணா. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் கனசுந்தரம். வணக்கம் வணக்கம். சரி, ஒரு நிமிஷம் பார்ப்போம், பார்த்துட்டு ஆரம்பிச்சோம். திருமந்திரம் புத்தகம் பத்திருக்கிற பக்கத்துல. திருமந்திரம் புக்கு வச்சிருக்கீங்களா? ஆமா. ஆசிரியர் உரையோட இருக்கு. சரி சரி. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் மிஸ்ஸஸ் ரத்னராஜா, வணக்கம். ஒரு ஆசிரியர் படிப்பிக்கும் பொழுது அது விளக்கம் வேற. திருப்பி வாசிக்கணும். இதுக்கு குரு ரொம்ப முக்கியம். திருமந்திரத்துக்கு மட்டும் கண்டிப்பாக குரு தேவை. ஆமா. சுசி, குட் ஈவினிங். ஹலோ. குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். How is your job? It's going. Okay. Yeah. Very glad to meet you in the Zoom. Yes. அவர் டென்மார்க்ல இருக்கிறாரு. சசிதேவி அம்மாவுடைய உறவினர். டென்மார்க்ல நான் தங்கியிருந்த 10 நாளும் அவர் தான் நம்ம கம்பெனி. எல்லா இடத்துக்கும் கூட வருவாரு. வணக்கம் ஐயா. வணக்கம் கணேஷ். வணக்கம். வணக்கம். சசிதேவி அம்மா, ராமண்ணா, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நான் இந்த சூமோட ஒரு சண்டை போட்டு கொண்டிருக்கிறேன். சூம் திடீர்னு வேலை செய்யல. ஆனா டென்மார்க்ல உள்ளவங்க சண்டை போட போனாலும் மேக்கப் போட தான் போவீங்க போல இருக்கு. நித்யானந்தன், உங்களுக்கு வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம் அம்மா. வணக்கம் உங்களுக்கும், பிரியா அம்மா 2 பேருக்கும், அனைவருக்கும். சூம் வந்தா இப்ப எல்லாரையும் பார்க்கலாம். டெலிபோன்ல எல்லாரையும் பார்க்க முடியாம இருக்கு. ஐயா அருள்தாஸ் ஐயா, முழு முகத்தையும் காட்டுங்க. வணக்கம். லண்டனுக்கு நேர்ல வந்தா கூட பார்க்க முடியல உங்களை, ஜூம்லயாவது பார்க்க முடியல. சத்தம் கேட்கல. அன்மியூட். யாரு? அருள்தாஸ். சசிதேவி அம்மா வந்த உடனே கலர் வருது. ஐயோ. வணக்கம் டாக்டர் ஐயா. தயமுகன் வணக்கம். வணக்கம். அது வெட்டுறதுக்கு நீங்க எப்படி படிப்பிக்க போறீங்க ஐயா? எல்லா பாட்டும் படிப்போமா இல்லது 3000 பாட்டா இல்ல செலக்டிவா படிப்பிக்க போறீங்க? எல்லா பாட்டும் தான். 3000 பாட்டு. ஆமா, இதுக்கு முன்னால 4286 பாட்டே பண்ணிருக்கோமே. ஆனா சில பாடல்கள் கொஞ்சம் வேகமா போயிடலாம். இப்ப இந்த அன்பும் சிவமும் 2 என்பர் அறிவிலார், அந்த மாதிரி பாட்டெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம்.
ஆனா வந்து இதுல ரொம்ப கடமுடன்னு மண்டே உடைக்கிற பாட்டெல்லாம் நிறைய இருக்கு திருமூலர். 20 வந்துட்டுது ஐயா. நல்லது. ஆமா 20 பேர் தொடங்கிடுவோம். வந்துக்கிறாங்க இப்போ. தொடங்கிடுவோம் ஐயா, வாங்க தொடங்கிடுவோம். இல்ல பரவாயில்ல. நான் எனக்கு நான் நான் கிட்டத்தட்ட 75 பேருக்கு இதை அனுப்பினான் இந்த செய்தி. சரி, அதனால ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. திவதாரணி அம்மா அவங்க போன் போட்டு வாட்ஸ்அப் அனுப்பி கடைசியில லிங்கை வாங்கிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே, நம்ம தொடங்கலாம். யார் புராண பாட்டு படிக்கலாம்? அமிர்தாம்மா படிக்கிறீங்களா ஏதாவது ஒரு பாட்டு? ஐயா இந்த நான் கூப்பிடுறேன், கூப்பிட்ட உடனே இது பண்ணுவோம். ஐயா நம்ம முறைப்படி தொடங்கிடுவோம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நிலம்பெறை போடுமிகிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தேவாரம் புராணம் படிக்கிறதா? இந்த வாரம் நான் கூப்பிடுறேன். எதுனாலும் சரி, ஏதாவது ஒன்று பாடிக்கலாம். நான் இப்போ கூப்பிடுறேன். பேரன்புக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய ஆண்மனைய செல்வர்களே, இணையத்தின் வாயிலாக இந்த 2வது சுற்று உலகளாவிய சைவ சமய பயிற்சி வகுப்புகளில் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நிறைந்த ஒரு வெள்ளிக்கிழமையிலே விளக்கு ஏற்றி வழிபாடு செய்துவிட்டு இந்தியாவிலும் இலங்கையிலும் இப்போ விளக்கேற்றுகிற நேரம். இங்கே விளக்கேற்றி வைத்து இந்த மங்களமான நிகழ்வை ஆலய தரிசனங்களோடும் ஆலய வழிபாடுகளோடும் அன்னதானங்களோடும் இன்று முழுக்க அதை சிறப்பித்து இப்பொழுது மாலையிலே உங்களை எல்லாம் இந்த இணையத்திலே சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உலகளாவிய சைவ சமய பயிற்சி வகுப்புகளுடைய 138வது வகுப்பு இது. முதல் 137 வகுப்புகளை பெரிய புராணத்தை 3 ஆண்டுகளாக நுணுகி ஆராய்ந்து பெரிய புராணத்தை கிட்டத்தட்ட 2700 பக்கங்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தகத்தை தயாரிக்கிற அளவுக்கு நாம் செய்திகளை அலசி பெரிய புராணத்தை ஓரளவுக்கு நாம் நிறைவு செய்துவிட்டு இப்பொழுது 2வது கட்டமாக உலகத்தின் முதல் ஞான நூல் என்று போற்றப்படக்கூடிய திருமந்திரத்தினை இன்றிலிருந்து நாம் தொடங்க இருக்கிறோம். முறைப்படி இந்த 138வது வகுப்பினை திருமந்திரத்தினுடைய முதல் வகுப்பினை புராண பாடலை பாடி தொடங்கி வைக்க வருமாறு லண்டனில் இருந்து அமிர்தா தியாகலிங்கம் அம்மா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அம்மா. துணை பேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கை தோழ கற்றுணை பூட்டியோர் கடலினுள் பாச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலகுலாவிய நீர் மல்கிவணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நன்றி அமிர்தாமாவுடைய மங்களமான அந்த திருமுறையோடு நாம் இந்த வகுப்பினை நாம் இன்றைக்கு தொடங்குகிறோம். பொதுவாக தொடங்கும் முன்னாலேயே ஒரு செய்தி. ஒவ்வொரு திருமுறை பாடல்களையும் நாம் பாடுகிற போது திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி நிறைவு செய்வது வழக்கம். பொதுவாக லண்டன்ல இருக்கட்டும், இலங்கையா இருக்கட்டும், சைவ திருக்கோவில்கள் எங்கே இருந்தாலும் திருமுறைகளை பாடுகிற போது திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி நிறைவு செய்வதுதான் வழக்கம். ஆனால் உலகத்திலேயே எனக்கு தெரிந்து உலகத்திலேயே ஒரே ஒரு கோயில், அதுவும் தமிழ்நாட்டிலே உள்ள கோயில், அதுவும் மிக மிக பிரசித்தி பெற்ற ஒரு கோயில், அந்த கோயிலிலே மட்டும் திருச்சிற்றம்பலம் சொல்லி
திருமுறை நிறைவு செய்வது கிடையாது. நான் இது யூடியூப் பதிவுல போட்டிருந்தேன். யாருக்காவது நினைவு இருந்தால் சொல்லலாம். கண்ணியமா நினைவு இருக்கா? தமிழ்நாட்டிலே ஒரு பிரபலமான ஒரே ஒரு கோயில், உலகத்திலேயே தமிழ்நாட்டிலே உள்ள ஒரு பிரபலமான கோயிலில், மிக பழமையான கோயில், அதிலே மட்டும் திருச்சிற்றம்பலம் சொல்லி திருமுறையை நிறைவு செய்வது கிடையாது. எந்த ஆலயம்? இல்ல, சிதம்பரம் இல்ல, சிதம்பரம் இல்லை. அது ஏன் என்பதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது. நானே சொல்லிடுறேன் நேரத்தின் அருமை கருதி. திருவாரூர் தியாகேச பெருமானுடைய சன்னிதானத்திலே, திருவாரூர் மாவட்டம், தனி மாவட்டம் தமிழ்நாட்டில், அந்த திருவாரூர் தியாகேச பெருமானுடைய சன்னிதானத்திலே மட்டும் திருமுறைகள் ஓதுகிற போது, ஓதுவா சுவாமிகளோ அல்லது வேறு யாருமோ பாடுகிற போது திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி முடிக்க மாட்டார்கள். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், ஏன்னா புதிய செய்திகளை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு இந்த இணையத்தினுடைய களத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த திருவாரூர் கோயில் என்பது சிதம்பரம் கோயிலுக்கு முந்தியது. நமக்கு சைவர்களை பொறுத்த மட்டில் கோயில் என்று சொன்னால் அது சிதம்பரம் தான். கோயில் என்ற சொல்லே சிதம்பரத்தை தான் குறிக்கும் சைவர்களை பொறுத்த மட்டில். அங்கேதான் பொற்சபையிலே, கனக சபையிலே, பொன்னம்பலத்திலே நடராஜ பெருமான் ஆடிக்கொண்டிருக்கிறார். அதுல இன்னொரு செய்தியும் நான் சொல்றேன். ஏன்னா முன்னுரையிலேயே 2 அதிர்ச்சியான செய்திகள். அதிர்ச்சினா என்ன? ஒரு ஆனந்த அதிர்ச்சி தரக்கூடிய செய்திகள். இந்தியாவிலே நிறைய திருக்கோயில்கள், தமிழ்நாட்டிலே மட்டுமே 40,000 திருக்கோயில்கள் இருக்கின்றன. இந்தியா முழுக்க பார்க்கிற போது எப்படியும் ஒரு 3 லட்சம் கோயில்களாவது இருக்கும். சைவ கோயில்கள் என்று எடுத்துக்கொண்டாலே 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட கோவில்கள் இருக்கும். ஆனால் வடநாட்டிலே சைவ வழிபாட்டு, வைணவத்தை விட்டுருங்க, வடநாட்டிலே உள்ள சைவ வழிபாட்டுக்கும் தென்னாட்டிலே உள்ள சைவ வழிபாட்டுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறது. அது என்ன வேறுபாடு என்று சொன்னால், ரொம்ப நுட்பமான செய்தி, பலர் அறியாத செய்தி, இந்தியாவிலே இருப்பவர்களே, தமிழ்நாட்டிலே இருப்பவர்களே கூட அறிந்து கொள்ளாத செய்தி என்னவென்று சொன்னால், வட இந்தியாவிலே நடராஜர் வழிபாடு கிடையாது. வட இந்தியாவிலே நடராஜர் வழிபாடு என்பது கிடையாது. தென்னாட்டிலே தான் நடராஜரை வைத்து கும்பிடுகிறோம். அதைத்தான் லண்டன்ல சிதம்பரேஸ்வரர் கோயில்லையும் அந்த இதை நம்ம வச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டிலே உள்ள எல்லா சிவ ஆலயங்களிலும் நடராஜ மூர்த்தம் உண்டு. ஆனால் வடநாட்டு கோயில்களிலே நடராஜருக்கு இடம் கிடையாது, நடராஜர் கிடையாது. அதுக்கு ஒரு ஆழமான காரணம் என்னவென்று சொன்னால், சிவபெருமான் வடநாட்டிலே உள்ளவர்களுக்கு சிவபெருமான் மூவருள் ஒருவர், மும்மூர்த்திகள்ல ஒருவர். படைப்பதற்காக ஒரு கடவுள் இருக்கிறார் பிரம்மா, காப்பதற்காக ஒரு கடவுள் இருக்கிறாள் விஷ்ணு, அழித்தல் என்று நாம் சொல்லக்கூடாது. திருமந்திரம் படிக்க போகிறோம். சைவ சித்தாந்தத்தினுடைய மிகுந்த ஆழமான பகுதிகள் அதுல வருது. அதனால் இன்றிலிருந்து ஒன்றை, இந்த வகுப்பிலே உள்ள மாணவர்கள் ஒன்றை பழகி கொள்ள வேண்டும். அழித்தல் என்று சொல்லக்கூடாது. படைத்தல், காத்தல், அழித்தல் என்று ஒருபோதும் சைவ சித்தாந்தம் படிக்கக்கூடியவர்கள், சைவத்தை படிக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடாது. ஏனென்றால், என்னை ஒருவன் அழிக்கிறான் என்று சொன்னால் அழிப்பவன் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? முதல்ல என்னை அழிக்கவே முடியாது. சிவபெருமான் நினைத்தாலும் இந்த சிவபெருமான் கொடுத்த இந்த மானுட சட்டையை அழிக்க முடியுமே தவிர உள்ளுக்குள்ளே இருக்கின்ற ஆன்மாவை அழிப்பதற்கு சிவனே முடியாது. சிவபெருமான் என்றைக்கு இருக்கிறாரோ அன்றைக்கும் ஆன்மா இருக்கிறது. என்று நீ அன்று நான் உன் அடிமை அல்லவோ, திருவாசகம். இறைவா, நீ என்னைக்கு இருக்கையோ அன்னைக்கே நானும் இருக்கிறேன். ஆக படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. என்னால் அழிக்க முடியாது. அதற்கு பதிலாக சைவ சித்தாந்தம் ஒரு வார்த்தையை சொல்லுகிறது, ஒடுக்குதல். ஏனென்றால் இந்த உயிரை இந்த உடம்பிலே இருந்து எடுத்து இன்னொரு உடம்புக்குள்ளே ஒடுக்குகிறான். அந்த வேலையை தான் சிவபெருமான் செய்கிறானே தவிர
அவனை குழந்தைகளுக்கு கூட தப்பித்தவரை அவன் அழிக்கிறான், அவன் அழித்தல் கடவுள் என்று சொல்லிக் கொடுக்காதீர்கள். படைத்தல், காத்தல், ஒடுக்குதல். வடநாட்டிலே இந்த 3 தான் உண்டு. படைத்தலுக்கு பிரம்மா, காத்தலுக்கு மகாவிஷ்ணு, ஒடுக்குதலுக்கு சிவன். அங்க ருத்ரன் எல்லாம் சொல்ல மாட்டாங்க, அங்க சிவன் தான். அதனால இந்த மூவருக்கும் கோயில்கள் உண்டு. இந்த 3 வடநாட்டை பொறுத்த மட்டிலே வடநாட்டு சைவர்களுக்கு சிவபெருமான் மும்மூர்த்திகளிலே ஒருவர். ரொம்ப நுட்பமான வேறுபாடு இருக்கிறது. இதை ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு புரியும். வடநாட்டு சைவத்தை பொறுத்த மட்டிலே மும்மூர்த்திகளில் ஒருவன் சிவபெருமான். அவன் ஒடுக்குதல் தொழிலை செய்கிறான். ஆனால் நடக்க உள்ளவங்க ஒடுக்குதல்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க அழித்தல் கடவுள். படைத்தல், காத்தல், அழித்தல். இந்த 3க்கு 3 தெய்வம் இருக்கு. 3 பேரும் வேறு. இந்த மூவரில் ஒருவன் தான் சிவபெருமான் என்று அங்கே சொல்லுகிறார்கள். ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டிலே அடிஷனலா ஒரு 2 வருது. படைத்தல் பிரம்மா, காத்தல் மகாவிஷ்ணு, ஒடுக்குதல் சிவபெருமான். தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஒடுக்குதல் தான் சொல்லுவாங்க. அடுத்தது மறைத்தல். மறைத்தல் தொழிலை செய்கிற மூர்த்தம் மகேஸ்வரன். அருளல் என்று ஒரு தொழில். அந்த அருளல் என்கிற தொழிலை செய்பவன் சதாசிவன். படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல். இன்னொரு வித்தியாசம் என்னவென்றால் தமிழ்நாட்டிலே இந்த 5 பேருக்குள்ளே ஒருவன் சிவன் கிடையாது. இந்த 5 பேர்களுக்கும் மேம்பட்ட ஒருவன் இருக்கிறான். அவன்தான் டோட்டல் பொட்டன்ஷியாலிட்டி, பரமசிவன். பரம என்றால் டோட்டல் பொட்டன்ஷியாலிட்டி, பராசக்தி என்றால் டோட்டல் பொட்டன்ஷியாலிட்டி. சிவபெருமானுடைய அருள் தான் பராசக்தியாக பரிணமிக்கிறது. பராசக்தி தனி வடிவம் கிடையாது. நம்மை பொறுத்த மட்டிலே காத்தல், படைத்தலுக்கு பிரம்மா, காத்தலுக்கு விஷ்ணு, ஒடுக்குதலுக்கு உருத்திரன், மறைத்தலுக்கு மகேஸ்வரன், அருளலுக்கு சதாசிவம். இந்த 5 பேரையும் இயக்கக்கூடிய ஒரு விசை இருக்கிறது, அவன் தான் பரமசிவன். வடநாட்டிலே 3லே ஒருவன் சிவன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே தமிழ் சைவர்கள், சைவ சித்தாந்தம் அப்படி சொல்லுவது கிடையாது. அவன் 3 தொழில் உடையவன் அல்ல, 5 தொழில் உடையவன். 5மே சிவபெருமானுடைய மூர்த்தம் தான். இந்த 5க்கும் மேம்பட்ட ஒரு பொருள் இருக்கிறது, அது ஒன்றுதான். அதை உலகத்துக்கு முதலில் சொன்ன ஞான நூல் தான் திருமந்திரம். மிக தெளிவாக 3033 பாடல்களை தொடங்குகிற போது திருமூலன் முதல் பாடலிலேயே என்ன தொடங்கினான் என்றால், ஒன்று அவன் ஒருவன் தான். அவன்தான் படைத்தலையும் செய்கிறான், அவன்தான் காத்தலையும் செய்கிறான், அவன்தான் ஒடுக்குதலையும் செய்கிறான், அவன்தான் மறைத்தலையும் செய்கிறான், அவன்தான் அருளையும் செல்கிறான். ஆகவே ஒன்று அவன். அதுதான் தொடங்குறார் திருமூலரை. ஒன்று அவன் என்றுதான் திருமூலருடைய திருமந்திரம் தொடங்குகிறது. அதை நம்ம பின்னால பார்க்க போறோம். இப்ப நம்ம ஜென்ரலான விஷயங்களை சொல்றோம். ஆக நடராஜர் வழிபாடு அங்க கிடையாது வடநாட்டுல. நம்முடைய நாட்டிலே தான், தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டு சைவர்கள் இந்த 5க்கும் மேம்பட்ட ஒரு மூர்த்தத்தை வைத்து அதை சிதம்பரத்திலே பொன்னம்பலத்திலே நடனமாடுகிற மூர்த்தமாக படைத்தார்கள். இப்போ நாம திருவாரூருக்கு வருவோம். திருவாரூர் தியாகேசர் பெருமானுடைய திருக்கோயில் பொன்னம்பலத்திலே, பொன்னம்பலத்தை தான் நம்ம சிற்றம்பலம்னு சொல்றோம். அந்த சிற்றம்பலத்திலே எம்பெருமான் நடனமாடுவது சிதம்பரத்துல. ஆனால் அந்த சிதம்பரம் தோன்றுவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழ்நாட்டிலே இருந்த மிக பழமையான திருக்கோயில் எது என்று சொன்னால் திருவாரூர். நீங்க சிதம்பரம் கோயில் வந்து சிதம்பரத்திலே திருச்சிற்றம்பலம் வந்த பிறகுதான் தேவாரம் திருவாசங்களை ஓதுகிற போது திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி முடிக்கக்கூடிய மரபு வந்தது. ஏனென்றால் சிதம்பரத்திலே திருச்சிற்றம்பலம் இருக்கிறது. அதனால சிதம்பரம் சைவர்களுக்கு புனிதமான கோயில் ஆனதாலே ஒவ்வொரு திருமுறையை முடிக்கும் போது இப்ப அமிர்தாமா சொன்னாங்கல்ல, திருச்சிற்றம்பலம் என்று சொல்லித்தான் முடிப்பார்கள். ஆனால்
இது தோன்றுவதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தியாகேசர் சந்நிதி திருவாரூரிலே இருந்த காரணத்தினால் அப்ப திருச்சிற்றம்பலம் என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. அது காலத்தால் முற்பட்டது. அதனால் பாடல்களின் முடிவிலே திருச்சிற்றம்பலம் பண்ணி முடிக்கக்கூடிய வழக்கம் கிடையாது. திருவாரூர் தியாகேசர் சன்னிதானத்துக்கு இன்னொரு பெரிய சிறப்பு தெரியுமா? பிரதோஷம்னா சிவனுக்கு உகந்த வழிபாடு எல்லாருக்கும் தெரியும். சிவபெருமானுக்கு உகந்த வழிபாடு. நீங்க சிவன் கோயில பாத்தீங்கன்னா நந்தியேஸ்வரருடைய அந்த 2 கொம்புக்கு இடையில சிவபெருமானை ஆரோகணித்து அந்த பிரதோஷ வழிபாடு சாயங்காலம் 4:30 to 6 மணி வரைக்கும் உள்ளது பிரதோஷ காலம். அந்த பிரதோஷ காலத்திலே அந்த கொம்புகளுக்கு இடையிலே நந்தி பகவானுடைய கொம்புகளுக்கு இடையிலே சிவபெருமானை ஆவாகனம் செய்து நாம வழிபடுகிறோம். அப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா சிவன் கோயிலே மற்ற சன்னிதானங்கள் எல்லாம் திற போட்டுருவாங்க. நம்ம சைவர்களுடைய இன்னைக்கு நிறைய தாத்பரியம் மாறி போச்சு. நம்ம சைவர்களுடைய தாத்பரியம் என்னவென்று சொன்னால், ஒரு சன்னிதானம் அடைக்கப்பட்டாலோ அல்லது திரை போடப்பட்டாலோ அங்கே போய் கும்பிடக்கூடாது. அடைக்கப்பட்ட சன்னிதானத்தின் முன்னாலோ அடைக்கப்பட்ட திரை போடப்பட்ட சன்னிதானத்தின் முன்னாலோ நாம் வழிபாடு செய்யக்கூடாது. வேண்டுமானால் வெளியே வந்து கோபுரத்தையும் விமானத்தையும் பார்த்து வணங்கலாம். ஆனால் சன்னிதானத்திலே நின்று அந்த சன்னிதானத்தை வணங்கக்கூடாது. அதனாலதான் பிரதோஷ காலத்துல நடராஜரை இங்கே வழிபடுகிற போது மற்ற எல்லா சன்னிதானமும் திரை போடப்பட்டு விடும். ஏனென்றால் அங்கே யாரும் வழிபாடு செய்ய மாட்டார்கள் பிரதோஷ காலத்துல. அதுலயும் சனி பிரதோஷம் என்பது இன்னும் விசேஷமானது. பிரதோஷத்துக்காகவே தனியா நம்ம திருமந்திரம் படிக்கும்போது அதுவும் வருது, நம்ம தனியா சொல்லுவோம். இப்போ மாசத்துக்கு 2 பிரதோஷம் வரும். வளர்பிறையிலே ஒரு பிரதோஷம் வரும், தேய்பிறையிலே ஒரு பிரதோஷம் வரும். அது சிவபெருமானுக்காக எடுக்கக்கூடியது. அதை மற்ற தெய்வ வழிபாடுகள் கூடாது, அது ரைட்டு. ஆனால் உலகத்திலேயே ஒரே ஒரு கோயிலிலே மட்டும் 365 நாளும் பிரதோஷம் நடக்கும். அது எது என்று சொன்னால் திருவாரூர் தியாகேசருடைய கோயில். இப்ப 2 மிகப்பெரிய உண்மைகளை நாம் செய்து கண்டுபிடித்திருக்கிறோம். ஒன்று, 365 நாளும் பிரதோஷம் நடைபெறக்கூடிய கோயில் திருவாரூர் கோயில் மட்டும்தான். இன்னொன்று, சிதம்பரம் கோயிலுக்கும் முற்பட்டது, திருச்சிற்றம்பலத்துக்கும் முற்பட்ட கோயிலாக இருக்கிற காரணத்தினால் அங்கே திருமுறைகளை திருச்சிற்றம்பலம் சொல்லி நிறைவு செய்வது கிடையாது, இல்லையா? அது ஆக இந்த 2 செய்திகளோடு அடிஷனலா இன்னொரு செய்தியும் பார்த்தோம். வடநாட்டிலே 3 ஒருவன் சிவபெருமான். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் 5 தொழில்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவன். ஏன்னா இந்த பேசிக்கெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்க ரொம்ப ஆழமான விஷயங்களுக்குள்ள இனிமே போக போறோம். இதெல்லாம் ஆழமா தெரியும், ஆனா இதெல்லாம் மேலோட்டமான செய்தி தான். இந்த 5 தொழில்களையும் ஒரு ரகசியம் இருக்கு. என்னன்னு கேட்டா, முதல் 3 தொழில் இருக்கிறதே அது உடம்பின் மேல் செய்யப்படுவது. படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், இந்த 3ம் உடம்பின் மேல் செய்யக்கூடிய தொழில்கள். ஆனால் மறைத்தல், அருளல் 2ம் ஆன்மாவின் மீது செய்யக்கூடிய செயல்பாடுகள். இந்த 5 தொழில்களை செய்யக்கூடியவன் தான் சிவபெருமான். அவன் ஒருவன் தான், ஒன்றே குலம், ஒருவனே தேவன். அதையும் திருமந்திரம் தான் நமக்கு சொன்னது. ஏன் முதலிலேயே திருமந்திரம் உலகத்திலே தோன்றிய முதல் ஞான நூல் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் அதற்கு இதுதான் காரணம். இறைவன் யார் என்பதை திருமூலர் என்ன வரையறை செய்து சொன்னாரோ அந்த வரையறை 2000 ஆண்டு காலம் 5000 ஆண்டு காலம் ஆன பிறகும் இன்றைக்கும் அதுதான் சட்டமாக இருக்கிறது. அதை மாற்றுவதற்கு ஒரு கொம்பன் இதுவரைக்கும் வரல. ஏனென்றால் அவர் சொன்னது உண்மை. அந்த உண்மையை மாற்றுவதற்கு வேற ஒரு பொய்யத்தான் சொல்ல வேண்டியிருக்கும். ஆக காலத்தால் முற்பட்டது, தத்துவங்களால் முற்பட்டது, தோத்திரங்களுக்குள்ளேயே ஒரு சாத்திரமாகவும் இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த திருமந்திரம் என்கிற கோயிலுக்குள்ளே உங்களை நான் அழைத்து செல்ல போகிறேன். அன்பு கூர்ந்து இது இணையத்தை, இதை ஒரு வகுப்பறையாக நினைக்காதீர்கள்,
தயவு செய்து ஒரு கோயிலாக நினைத்து கொண்டு இதற்கு உள்ளே வாருங்கள். அப்பொழுதுதான் அந்த திருமூலருடைய ஞானத்தை அப்படியே புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் கூட அதிலே 0.001% புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய தூய்மை, மனப்பக்குவம், ஏண்டா இவ்வளவு பீடிகை போடுறானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த இதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். பெரிய புராணத்தை பொறுத்த மட்டில் நான் வழிபடுகிற தெய்வமாக இருக்கக்கூடிய சேக்கிழார் பெருமான் யாத்தது 4286 பாடல்கள். ஆனாலும் அவை கதை வடிவிலே இருந்தன. புரிந்து கொள்வது ரொம்ப ஈஸி. ஆனா இதுல ஒன்னும் கதையே கிடையாது. அவர் வெளியே சொல்ற வார்த்தை ஒன்னா இருக்கும், உள்ள கருத்து வேறதா இருக்கும். பொழுதலை வித்திட பாகல் முளைத்தது, பொழுதியை தோண்டினேன் பூசணி பூத்தது, தொழுது கொண்டு ஓடின தோட்டத்து குடிகள் முழுதும் பழுத்தது வாழைக்கடியே. யாருக்காவது ஏதாவது புரியுமா? ஒரு ஞானாசிரியன் இல்லாமல் இதை நீங்கள் புரிந்து கொள்ளவே முடியாது. கந்தவேலையா சொன்னார்ல, அது மாதிரி குரு, நல்ல குரு தேவை. ஒரு தீப்பெட்டி இருக்குது, தீப்பெட்டிக்குள்ள நிறைய குச்சி இருக்குது. இந்த இணையம் என்பது ஒரு தீப்பெட்டி, இதற்குள்ளே நிறைய குச்சிகள் போல நீங்க இருக்கிறீங்க. ஆனால் குச்சி அதுவா பத்திக்குமா? குச்சி பெட்டிலே குச்சி இருக்கு. ஒரு பெட்டியில 25 குச்சி இருக்குது. இங்க 25 பேர் இருக்கிறாங்க. ஆனால் அதுவா பத்திக்கிடுமா என்றால் பத்திக்காது. எத்தனை காலமானாலும் அது பத்திக்காது. 3 மணி நேரமானாலும் பத்திக்காது. எப்பொழுது அது பத்திக்கிடும்னா, ஞானாசிரியன் என்கிற மருந்து பட்டையை உரசுகிற போது ஞானம் என்கின்ற தீ பற்றி கொள்ளும். திரும்பியும் சொல்றேன், தீப்பெட்டிக்குள்ளே தீக்குச்சிகள் இருந்தாலும் ஒரு குச்சியை காட்டுறாங்க. சசிதேவியம்மா சொல்லுங்க ஐயா. நீங்க எங்களை எல்லாம் இப்படி ஒரு சிறந்த கோயில் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டீர்கள். அதற்கு அழைத்து போவதற்கு முன்னாக ராமண்ணாவினுடைய ஒரு வாழ்த்தை கேட்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இதுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருந்த ராமண்ணா தான். நம்ம வகுப்புக்குள்ள இன்னும் போகல. போகும்போது நான் 2-3 பேரை அழைச்சு நம்ம பண்ணுவோம். என்ன அப்ப ஒரு அப்ப ஞானாசிரியன் என்கிற ஒரு பட்டையை உரசுகிற போதுதான் அதிலே ஒரு ஞானம் என்கிற நெருப்பு பற்றி கொள்ளும். ஆக அதுவும் திருமந்திரத்தை போன்ற ஒரு ஞான நூலை கொண்டு வருவது என்று சொன்னால், திருமந்திரத்தை போன்ற ஒரு மிகப்பெரிய ஞான கருவூலத்தை நாம் கற்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக குருவினுடைய ஒரு உதவி தேவை. நான் அப்படிப்பட்ட குருவாக இருப்பேனா என்பது எனக்கு தெரியாது. உங்களோடு சேர்ந்து நான் ஏற்கனவே கற்றிருக்கிறேன். இருந்தாலும் உங்களோடு சேர்ந்து இதையும் நான் கற்க வேண்டும் என்கிற ஒரு கடப்பாடு கடவுள் எனக்கு விதித்தது. எப்படி பெரிய புராணத்தை நுண்மான் நுழைபுலத்தோடு உங்களோடு சேர்ந்து நான் கற்றேனோ, அதே போல திருமந்திரத்தையும் உங்களோடு சேர்ந்து கற்கக்கூடிய ஒரு பெரு வாய்ப்பினை இந்த பிறவியிலே இறைவன் அருளியிருக்கிறார். அதனால் இந்த வகுப்புக்கு செல்வதற்கு முன்னால் நாம் இந்த அடிப்படைகளை தெரிந்து கொண்டு அதற்குள்ளே செல்ல வேண்டும். அமிர்தா அம்மா அந்த திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி நிறைவு செய்தார்களே, அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. அந்த மகிழ்ச்சியிலே விளைந்த சிந்தனைகளைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன், பதிவு செய்து கொண்டேன். என்ன ஐயா, இல்லையா நவரத்னம் ஐயா, எதுவும் சொல்லணுமா? இல்ல நான் இடையில ஒரு டெலிபோன் வந்தது, நான் திரும்ப சரி ஓகே போட்டிருக்கிறேன். திருச்சிற்றம்பலம் விஷயம் சிறு வயதிலிருந்து நாங்கள் கோயில்ல போய் சொல்லி பழக்கம். அந்த விளக்கத்தை நீங்கள் சொன்னதுக்கு நன்றி. நல்லதுயா. நாம் வழமை போல இப்பொழுது ராமண்ணா அவர்கள், நான் இவருக்காக காத்துக்கிட்டு இருந்தேன், நம்ம குருக்கள் வைத்தீஸ்வர குருக்களுக்காக வந்தால் ஒரு ஆசையோடு ஆரம்பிக்கலாம் என்று. அவரு வரல, என்ன காரணமோ தெரியவில்லை. சரி, நாம இப்பொழுது ராமண்ணா அவர்கள் ஒரு சின்ன வாழ்த்து உரையோடு
நாம் இதை மேற்கொண்டு கொண்டு செலுத்தலாம். ராமண்ணா பாருங்க, இப்ப இலங்கை சென்று விட்டு ரொம்ப களைப்போடு இருப்பீங்க. இருந்தாலும் எங்களுக்காக ஓரிரு வார்த்தைகள் சொல்லும்போது கேட்டுக்கிறேன். திருச்சிற்றம்பலம். வணக்கம். சங்கநாய உட்பட்ட எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் கடந்த 72 வாரங்களுக்கு மேலாக பெரிய புராணத்தை ஐயா வாயிலாக கேட்டு படித்து மகிழ்ந்து நிறைவு செய்து இன்று அடுத்த சுற்றாக அதை போல கூறலாம், அதை விட மேன்மையான இந்த திருமந்திரத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். ஆகவே ஐயாவுடைய 72 வாரங்கள் கடந்த நிறுத்தினார்கள். அவருடைய அறிவு, அவருடைய ஆழ்மை ஆகியவற்றை நீங்கள் அறிவீர்கள். அதே போல இந்த 72 அடுத்த வகுப்புகள் 72 முடியுமோ 100க்கு போமோ ஆண்டவர் இறைவனுக்கும் ஐயாவுக்கும் தான் தெரியும். நீண்ட ஒரு பயணமாக இருக்க போகின்றது. இந்த பயணத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்புடன் வருக அழைத்து, இந்த திருமந்திரம் உங்களுக்கு தெரியும், இலங்கையிலேயே மிகவும் ஒரு உன்னத நிலை அடைந்திருக்கின்றது. நினைக்கிற உலகத்தில் எங்கும் இல்லாதவாறு திருமந்திர அரண்மனை என்று மட்டக்களப்பிலே இவ்வளவு பாடல்களையும் 6 திருநூல்கள் கல்லிலே பொறித்து அந்த வண்ணம் வடக்கிலே திருவாச அரண்மனை இருக்கின்றதோ அதுபோல கிழக்கிலே இந்த திருமந்திர அரண்மனையை கடந்த சில நாட்களுக்கு முன்பு போய் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. இவ்வளவுக்கு இலங்கையிலே இந்த திருமந்திரத்தை மிகச் சிறப்பாக பற்றி வருகிறார்கள். ஆகவே ஐயாவின் வாயில் மூலமாக அல்லது ஐயாவை குருவாக நினைத்திருந்தார். ஐயா சொன்னார் ஒரு குரு என்று நினைத்து நாங்கள் அவர் மூலமாக இந்த திருமந்திரத்திலே ஐயா சொன்ன மாதிரி பல நுட்பமான பாடல்கள் இருக்கின்றன. நாங்கள் படிக்க 1-2 பாடல்கள் அல்ல, இந்த 3000 பாடல்களையும் ஐயாவோடு சேர்ந்து பயணிப்போம். இந்த வகுப்புகள் எப்படி பெரிவரான சிறப்பாக நிறைவேறியதோ அதுபோல நீங்கள் அனைவரும் வர வேண்டும். இன்னும் மேலதிகமாக எனக்கு அதான் நுடக கவலை, பெருமானத்திலே இன்னும் பலர் பங்கு பெற்றிருக்கலாம். அதிலே எந்தவித கூடுதலான செலவோ நட்டமோ ஒரு தரக்கும் இல்லை. இப்பொழுது நாங்கள் இங்கே 20 பேர் இருக்கின்றோம், 5 பேர் வந்தால் அதான் ஒரு இல்லை. ஆகவே உங்கள் நண்பர்கள், உங்கள் 6வது திருமந்திரத்திலே வந்து கலந்து நீங்கள் அவர்களை அழைத்து வரும் என்று கூறி இந்த திருமந்திர வகுப்பு சிறப்பாக நடைபெற எல்லாம் வல்ல எமது சமரசங்கத்திலே இருந்து ஆட்சி வருகின்ற சிவகாமி சமேத சிதம்பரேஸ்வர பெருமானை வணங்கி ஐயாவையும் வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. இப்போ நவரத்னம் ஐயாவை நான் கூப்பிடணும். அதுக்கு முன்னால ஒரு சின்ன வார்த்தை சொல்லிடுறேன். ராமண்ணா அவர்களுடைய நிறைந்த ஆசிக்கு வாழ்த்துக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பெரிய புராணத்திலே பெரும் கடப்பாடு, அவருடைய பணிகள் பாராட்டத்தக்கது. அதுக்கு நாங்கள் என்றென்றும் நன்றி கடன் பட்டவர்களாக இருப்போம் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திருமூலர் என்று சொல்லுகிற போது எனக்கு இலங்கை ஞாபகத்துக்கு வருகிறது. என்னவென்று சொன்னால் யோகர் சுவாமிகள். நான் மிக மிக நேசிக்கக்கூடிய ஒருவர் இலங்கையிலே உள்ள ஒரு பெரிய அருளாளர் யார் என்று சொன்னால் யோகர் சுவாமிகள். அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், திருமூலர் தான் முதலிலே இலங்கையை சிவபூமி என்று குறிப்பிட்டார். இலங்கையை சிவபூமி என்று குறிப்பிட்டவர் திருமூல தேவநாயனார். அந்த திருமூல தேவநாயனார் எந்த யோக நிலையிலே, ஏன்னா அவர் யோக நிலையிலே இருந்தவர். சைவத்தினுடைய முதல் குரு யார் என்று கேட்டால் நந்திகேஸ்வரர் தான். சிவபெருமானிடத்திலிருந்து டைரக்டா உபதேசத்தை வாங்கியவர் நந்தி பெருமானிடத்திலிருந்து தான் மற்றவர்களெல்லாம் யோகத்தை எல்லாம் கற்றார்கள். அப்படி நந்தி பகவானிடத்திலே நேரடியாக உபதேசம் கேட்ட ஒரு பெரிய யோக புருஷர் தான் திருமூலர். அவருடைய வழியிலே தான் யோகர் சுவாமிகளையும் நான் பார்க்கிறேன். நீங்க ஒண்ணு நவரத்னமையா கொஞ்சம் ஒரே ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். பொதுவா சித்தர்கள், யோக புருஷர்கள்லாம் சித்தர்கள். இந்த சித்தர்கள்ட்ட ஒரு என்ன குணம் உண்டுன்னா, சித்தி நிலையை அடைந்த உடனே, நல்லா கவனிக்கணும்,
சித்தி நிலை அடைந்த உடனே அமைதியாயிருவாங்க. அவங்களுடைய உடல் பொருள் ஆவி எல்லாமே அடங்குற மாதிரி அவங்க கிட்டத்தட்ட நிர்விகற்ப சமாதி நிலை என்று சொல்லுவார்கள். சமாதி என்ற சொல் என்ன தெரியுமா? ஆதி பிளஸ் சமம், சமம் பிளஸ் ஆதி. ஆதியில் மனிதன் எப்படி அப்படியே இறைவன்கிட்ட ஒன்றி இருக்கிற போது ஜடமா தானே இருந்தான். அந்த நிலைக்கு சமமாக ஆகிறது தான் சமம் பிளஸ் ஆதி. அதுதான் சமாதி. அந்த சமாதி நிலைனா நம்ம இப்ப செத்ததுக்கு அப்புறம் புதைக்கிறது சொல்றோம், அது கிடையாது. ஆதியிலே மனிதன் எப்படி இருந்தானோ அதற்கு சமமான ஒரு நிலையிலே அடங்கி விடுவார்கள். அதுதான் ஞானிகளுடைய வழக்கம், அதுதான் யோகிகளுடைய வழக்கம். ஆனால் இந்த இதை 2 பேர் தகர்த்தார்கள். ஒருவர் திருமூலர், இன்னொன்று யோகர் சுவாமிகள். எப்படி தெரியுமா? அவர்கள் தாங்கள் அனுபவித்த அந்த யோகத்தை, அந்த யோகத்தின் மூலம் கிடைத்த சிவ அனுபவத்தை அவர்கள் மட்டுமே அனுபவித்துக் கொண்டு, ஏன் தாய்மானவரே சும்மா இருக்காருளாயினார். ஆனா இவங்க 2 பேரும் சும்மா இருக்கல. தாங்கள் பெற்ற அனுபவத்தை இந்த சமூகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். சமூகத்துக்கு பயன்படாத எந்த சமயமும், சமூகத்துக்கு பயன்படாத எந்த கல்வியும், சமூகத்துக்கு பயன்படாத எந்த ஒழுக்க நெறிகளும் நமக்கு தேவையில்லை என்று 2 ஞானிகள் நினைத்தார்கள். ஒருவர் இந்தியாவிலே அவதரித்த திருமூலர், இன்னொன்று இலங்கையிலே அவதரித்த யோகர் சுவாமிகள். அதனால் தான் யோகர் சுவாமிகளுடைய போதனைகள் பூராம் நற்சிந்தனையாக வந்தது. எப்படி திருமூலருடைய காலம், திருமூலர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்து 3000 பாட்டு எழுதினாரு. ஆனால் அந்த அவ்வளவு கால எல்லை இல்லாவிட்டாலும் தான் வாழ்ந்த கால எல்லைக்குள்ளேயே மிக நிறைவான யோக நிலையை அடைந்து யோகர் சுவாமிகள் பண்ணினார்கள். யோகர் சுவாமிகளுடைய வழியிலே வந்த அவர், அது என்ன திருமூலரே அவருக்குள்ள போய் சொன்னாரோ என்னவோ தெரியல, இந்த வகுப்பை தொடங்க வேண்டும் என்று நினைத்த உடனேயே நான் எதிர்பாராமல் ஒரு மிகப்பெரிய தொகையை, பணத்துக்காக நான் இதை சொல்லல, அதை பொதுவெளியில சொல்லுவதும் அவ்வளவு நாகரிகம் இல்லை, இருந்தாலும் யோகர் சுவாமிகளுடைய அருள் எனக்கு பூரணமாக கிடைத்தது நவரத்னம் ஐயா மூலமாக. அதை நான் என்றைக்கும் நன்றியோடு நினைவு கூறுகிறேன். இப்பொழுது நவரத்னம் ஐயா ஒரு சில வார்த்தைகள், தொடர்ந்து யோகி அம்மா. இவங்க 2 பேரையும் அழைக்கிறதுக்கு காரணம், திருமூலருடைய பிரதிநிதிகளாக, யோகர் சுவாமிகளுடைய பிரதிநிதிகளாக வந்திருக்கிறாங்க. உங்களுடைய சின்ன உரைக்கு பிறகு நாம் மற்ற இடத்துக்கு செல்லலாம். நவரத்னம் ஐயா. யோகி அம்மா முதல் பேசட்டும். நான் உங்களோட கேள்விதான் கேட்க வந்தேன் நான் ஐயா. சொல்லுங்க. நீங்க அந்த சிவன் என்று சொன்னத, பரமசிவன் என்று சொன்னத கேள்விதான் கேட்க வந்தேன் நான் ஐயா. சொல்லுங்க. கேட்கட்டா இல்லாட்டி கேளுங்க. நான் சின்ன பதிலா இருந்தா உடனே சொல்லிடுவேன், இல்லைன்னா கடைசி சொல்றேன். சிவம் சிவன் அந்த 2க்கும் உள்ள வித்தியாசம். சிவம் என்றால் என்ன, சிவன் என்றால் என்ன? சிவம் என்பது சக்தி, அதுக்கு ஒரு உருவம் கொடுத்தீங்கன்னா அது சிவன். சிவன் சிவம் என்பதற்கு நாம் ஒரு உருவம் கொடுத்தால் அது சிவன் ஆகிறது. ஆனால் அதை சிவம் என்று சொல்லுவதுதான் வழக்கம். நம்ம பரமசிவம் என்றுதான் பேர் உண்டு. சைவ சித்தாந்தம் அதைத்தான் சொல்லுகிறது. பின்னால் வந்தவர்கள் அதற்கு ஒரு உருவத்தை கொடுத்தார்கள். அதனால அது சிவம் என்பது மாறி சிவன் என்று மாறிவிட்டது. அந்த இன் விகுதி இருக்குல்ல, இன் விகுதி, அது எல்லாருக்குமே நான் சொல்றேன். இன் விகுதி சேர்ந்தால் அதற்கென்று ஒரு உடம்பு இருக்கும். இன் விகுதி சேர்ந்தால் அதற்கென்று ஒரு உடம்பு, கல்லாவும் இருக்கலாம், எதாவும் இருக்கலாம், அது இரும்பாவும் இருக்கலாம், பொன்னாவும் இருக்கலாம், என்ன, ஆனால் அதற்கு ஒரு உருவம், அதற்கு ஒரு உருவம் இருக்க வேண்டும். அந்த இன் விகுதி அவன், இவன், சிவன், எவன், அந்த இன் விகுதி வந்தாலே உருவமுடையது. அது இல்லாமல் இம் என்று போட்டால், இம் என்று போட்டால் அதற்கு உருவம் கிடையாது. இப்ப எங்க மாமனார் பேர் பரமசிவம் தான், பரமசிவன் கிடையாது. பிற்காலத்துலதான் அது சிவன்கிறது வந்தது. ஆதியிலே பரமசிவம் என்றுதான் சொல்லுவார்கள். பரம என்றால் நான் சொல்லல, டோட்டல். அதான் அதுதான். ஓகே. நான் நினைச்சேன் சிவம் என்றா பரந்து
சக்தியாக இருக்கிறது தெரியாது. நீங்க சொல்ற சரி, வடிவம் இல்லாம இருக்கிறது. அது இயங்க தொடங்கிக்குள்ளத்தான் அதை சிவன் என்று சொல்றோம் என்று நான் ஆமா, நினைச்சிருந்தேன். இயங்காத அப்ப இல்ல, நீங்க இயங்காத இப்படி வரைக்கும் அது ஜடம் தான். இயங்க தொடங்கினால்தான் அது வந்து சக்தியா மாறுது. நம்ம சைவ சித்தாந்தம் அதனாலதான் ஏற்கனவே பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். பராசக்தின்னு சொல்றோம்ல, பரமசிவனுக்கு பெண் இது. சிவபெருமான் ஒருவர் தான் கடவுள்னு சொல்லிட்டோம். அதுதான் திருமூலர் சொல்றாரு. அவருடைய அருள் சக்தி இருக்குல்ல, அந்த சக்தினா பவர், அந்த அருள் சக்தியை மட்டும் தனியா ஒரு உருவமாக்கி அதைத்தான் அம்பாளாக சைவ சித்தாந்தம் வழிபடுது. அதனாலதான் சக்தி இக்கண்ணா போட்டு எழுத மாட்டோம். இக்கண்ணா போட்டு எழுதுறது இல்ல, தானா இத்தன்னா தீனாதான் போடுவோம். சக்தி என்றுதான் சைவ சித்தாந்தத்தில் எழுதுவார்கள். ஏனென்றால் சக்தி என்றால் வலிமை என்று மட்டும்தான் பொருள். ஆனா சானா இத்தன்னா தீனா போட்டா அருள் என்று பொருள். அருள் கிடைத்து விட்டது என்றால் சக்தி பணம் எல்லாமே அதுக்குள்ள அடங்கிரும்ல. அதனால சைவ சித்தாந்தம் சக்தி என்றுதான் எழுதும், சக்தி என்று எழுதாது. நவரத்னம் ஐயா வாங்க. மிக்க நன்றி ஐயா, யோசாமி இதுல கொண்டு வந்ததுக்கு மிக்க நன்றி. நல்லது நல்லது நல்லது. நவரத்னம் ஐயா வணக்கம். வணக்கம். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்று இந்த இப்படியான பேச்சுக்களை ஆதரிப்பதற்கும் கேட்பதற்கும் ஒரு மனப்பக்குவம் வேண்டும். அத்துடன் அவர்களுக்கு இறைவன் அருள் கிடைக்க வேண்டும். நான் இந்த உங்களுடைய சொற்பொழிவை கேட்க வர்றதுக்கு பார்த்து கொண்டு இருந்து வர்றது உங்களுடைய தமிழ், மற்றது உங்களுடைய ஆசிரியத்துவம், இந்த ஆசிரியர் மாதிரி விளங்கப்படுத்துகிற தன்மை. நாங்கள் படித்து விளங்க கஷ்டப்படுற விஷயங்களை படித்து நீங்கள் கூறப்படியால் அது நல்லது என்றும், எனது ஆசான் சிவயோக சுவாமி என்று நான் ஏற்றுக்கொண்டவன். அதனால அவருடைய பெயரால் என்ன செய்ய முடியுமோ இல்லை செய்து கொண்டிருக்கின்றேன் என்று வணங்கி உங்களுடைய பேச்சை, உங்களுடைய வகுப்பை வரவேற்று வேண்டுகின்றேன். வணக்கம். நன்றி நன்றி. அடுத்ததாக நம்முடைய இயங்கு விசையாக அப்பப்போ நம்மளை ஞாபகப்படுத்துகிற குருநாதருக்கு குருநாதராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரியார் சசிதேவி அம்மையார் டென்மார்க்ல இருந்து அவர்கள் ஓரிரு வார்த்தை. அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். முதற்கண் ஐயாவுக்கும் எனது குருவுக்கும் ராமண்ணா உட்பட அனைத்து நமது சொந்தங்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இன்றைய முதல் பாதம் எடுத்து வைத்த திருமந்திரம் என்று நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கின்றேன். அதை ஆழமாக படிப்பதற்கு ஒரு நாளும் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கின்றது. அதுக்கு காரணமெல்லாம் நீங்கள், உங்களுடைய கருத்துக்கள்லாம் இதை முன் கொண்டு வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது. இது ராமண்ணா சொன்னது போன்று பெரிய புராணம் இந்த ஒரு வழியை நாங்கள் நாடி போய் அதை கடைசி வரையும் கொண்டு வந்து ஒரு சிறந்த நிலையில் முடித்தோமோ, அதே போன்று ஒரு சாதாரணமான அறிவை திருமந்திரத்திலும் கொண்டு வர வேண்டும் என்ற அந்த எண்ணம் இனிமையாக சிறப்பாக நடந்து முடிவதற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. டாக்டர் கந்தவேலையா. டாக்டர் ஐயா, உங்க கருத்தை சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு ப்ரிலிமினரி தான், இது ஒரு 10-15 நிமிஷம் தான் லாஸ்டா வகுப்புக்குள்ள போறோம். அதுக்கு முன்னால உங்களுடைய கருத்துக்களை கேட்டுட்டு பண்ணுவோம். அன்மியூட் பண்ணுங்கய்யா. என்னுடைய அனுபவத்தின்படி பெரிய புராணத்தை விட திருமந்திரம் கொஞ்சம் டீப்பான சப்ஜெக்ட். அதனுடைய அதற்கு கொஞ்சம் ஆறுதலா போக வேண்டும். கொஞ்சத்தை எடுத்தாலும் ஆறுதலா போகணும். ஓகே, நல்லது. என்னுடைய கருத்தும் அதுதான், என்னுடைய எண்ணமும் அதுதான். யூடியூப்ல கொஞ்சம் ஒரு ஆள் லெக்சருக்கு நான் கேட்டேன். 100 லெக்சர் மட்டும் இல்ல, பட் புத்தகம் இருக்குது. பட் கொஞ்சம் எப்பயுமே நான் மேலோட்டமா நுனிப்புள் மேய்றது வழக்கம் இல்லை. என்ன, கொஞ்சமா எடுத்தாலும் அதை நிறைவா செய்யணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் உங்களுக்கு.
ஒரு இந்த ஸ்கிரீன்ல போடுறேன் பாருங்க. அது பூரா பகுப்பாய்வு. மேக்ரோ அனாலிசிஸ் இல்லை, மைக்ரோ அனாலிசிஸ் இல்லை, இது நானோ அனாலிசிஸ். என்ன இப்ப பாருங்க, நான் இந்த இதுக்காக ப்ரிலிமினரி ஒர்க்கு ஒன்று பண்ணி வச்சேன். இது வரைக்கும் திருமந்திரத்தை ஆய்வு பண்ணவங்க யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. பெரிய புராணத்தை போலவே இதையும் நான் இது பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாருங்க, இது பூரா இந்த ஒரு வாரமா நான் திரட்டிய ஒரு இது. இதை முதல் நோட்ஸோடய உங்களுக்கு அனுப்புவேன். திருமந்திரம் இதுல எத்தனை தந்திரம் இருக்குது? 9 தந்திரம், 3047 பாட்டு. இந்த ஒவ்வொரு தந்திர இது முதல்ல பாயிரம், அதுக்கப்புறம் முதல் தந்திரம், 2வது தந்திரம், 3ஆம் தந்திரம், 4ஆம் தந்திரம், 5ஆம் தந்திரம், 6ஆம் தந்திரம், 7ஆம் தந்திரம், 8ஆம் தந்திரம், 9ஆம் தந்திரம், 3047 பாட்டு. இது போக இந்த பாயிரத்துல அந்த இது மறைஞ்சிருச்சு, ஒரே நிமிஷம். இது போக இந்த பாயிரம்னா அதுல எத்தனை தலைப்பு இருக்கு? பாயிரத்துல 9 தலைப்பு இருக்குது. இந்த பாயிரம்னா அதுல எத்தனை தலைப்பு இருக்குது? முதல் தந்திரத்துல எத்தனை தலைப்பு இருக்குது? 2வது தந்திரத்துல எத்தனை தலைப்புகள் இருக்கு? 3ஆம் தந்திரத்துல எத்தனை தலைப்பு? 4ஆம் தந்திரத்துல எத்தனை தலைப்பு? இது மாதிரி 9 தந்திரத்திலையும் சேர்த்து மொத்த தலைப்பு 230. இந்த கீழே தெரியுதா? 230 தலைப்பு இருக்கு மொத்தம். 9 தந்திரம். இது ஏற்கனவே நான் உங்களுக்கு திருமூலரை பற்றி நடத்துகிற போது நான் ஒரு விஷயத்தை சொன்னேன். உங்களுக்கு பல பேருக்கு கவனம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். திருமூலர் தோற்றத்தினுடைய நோக்கம் என்ன, அவதார நோக்கம் என்னவென்று சொன்னால் ஆகமங்களை தமிழ்படுத்துவது. ஒவ்வொருடைய வாழ்க்கை பிறவிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தம் எது என்பதை தெரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையிலே முன்னேறுகிறார்கள், வாழ்க்கையிலே சாதனையாளர்கள் ஆகிறார்கள். ஆனால் எதுக்காக பிறந்தோம்னே தெரியாம வெந்ததை திணிட்டு விதி வந்தா போவோன்னு இருக்கிறவங்க வாழ்க்கையிலே எதையும் சாதிக்க முடியாது. ஆக திருமூலருடைய அவதார நோக்கம், திருமூலர் ஒரு அவதார புருஷர் தான். அவருடைய அவதார நோக்கம் என்னவென்று சொன்னால் ஒரே நோக்கம்தான். அவரே சொல்லுகிறார், என்னை நன்றாய் இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறு. என்னை நன்றாய் இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறு. ஆகமங்களை தமிழ்படுத்துவதற்காகத்தான் என்னுடைய பிறவி அமைந்தது என்று திருமூல தேவநாயனாரே சொல்லுகிறார். ஆகமங்களை தமிழ்படுத்த வேண்டும். அப்படின்னா நமக்கு ஒரு சந்தேகம் வருது, அப்ப ஆகமங்கள் தமிழிலே இல்லையா? ஒரு சந்தேகம் வருது இல்ல? ஆகமங்களை தமிழ்படுத்துவதற்காகத்தான் திருமூலர் அவதரித்தேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஆகமங்கள் தமிழிலே இல்லையா என்று சொன்னால், ஆகமங்கள் தமிழ் வடமொழி இரண்டும் கலந்ததாக இருந்தது. தமிழும் வடமொழியும் கலந்த ஆகமத்தை உமையம்மையாருக்கு சிவபெருமான் உபதேசித்ததாக திருமூலர் சொல்றார். வடமொழியிலே மட்டும் இல்லை. நல்லா கவனிங்க, ஆகமங்கள் வடமொழியிலே, முழு வடமொழியிலேயும் இல்லை, முழு தமிழிலேயும் இல்லை. வடமொழியும் தமிழ் மொழியும் கலந்த ஒரு நடையிலே ஆகமங்கள் இருந்தன. அந்த ஆகமங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்க சிவபெருமான் 5 முக கடவுள், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜிதம். இந்த 4 முகங்கள்ல இருந்து 4 வேதங்கள் வந்தது. ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதம். இந்த மேல் நோக்கி ஒரு முகம் இருக்கிறது, அது ஈசான முகம். அதிலே இருந்துதான் சிவ ஆகமங்கள். நல்ல கவனிங்க, வைணவத்துல கிடையாது, சைவ ஆகமங்கள் தான். சைவ ஆகமங்கள் 28 மேல் நோக்கி. சைவ ஆகமங்கள் 28 மேல் நோக்கிய ஈசான முகம், அது மேல் நோக்கி இருக்குது. தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜிதம், இந்த 4ல இருந்து 4 வேதங்கள் வந்துருச்சு. அப்புறம் மேல் நோக்கிய முகம் ஈசான முகம், அதிலே இருந்து 28 சிவ ஆகமங்கள். சிவ ஆகமங்கள் மொத்தம் 28 என்பதையும் திருமூலர் சொல்றார்.
அது முதல் பாயிர பகுதியிலே வரும். நம்ம வேர்ட் பை வேர்டா பார்க்க போறோம். இந்த ஆகமங்கள் இருக்குல்ல, இவை தமிழ் ஆங்கிலம் தமிழும் வடமொழியும் கலந்ததாக இருந்தது. அதை முழுக்க முழுக்க தமிழ் படுத்துவதற்காக திருமூலர் வந்தார். ஆக சிவ ஆகமங்கள் சிவனிடத்திலே இருந்தால் தோன்றியது. அதை வடமொழியும் தமிழும் கலந்த வடிவமாக உமாதேவியாருக்குத்தான் முதலிலே சிவபெருமான் உபதேசித்தார். எந்த இடம் என்றால் திரு உத்தரகோச மங்கை. கோஷம் என்றால் மந்திரம். என்ன, அந்த மந்திரத்தை மங்கை என்றால் பார்வதி தேவி. அந்த பார்வதி தேவிக்கு உத்தரகோச மங்கை, அந்த பார்வதி தேவிக்கு அந்த மந்திரங்களை அவர் உபதேசித்த இடம் திரு உத்தரகோச மங்கை. என்ன, அப்ப ஆகமங்களை தமிழ்படுத்துவதற்காகத்தான் திருமூலருடைய பிறப்பு அமைந்தது. அதைத்தான் அவர் 9, அதுல மொத்தம் 28 ஆகமம், அது திருமூலரே சொல்றாரு. ஆனால் 28 ஆகமத்தையும் அவர் தமிழ்படுத்த இல்லை. 3000 ஆண்டு காலம் வாழ்ந்தும் அவர் 9 ஆகமங்களைத்தான் தமிழ்படுத்தினார். அந்த லிஸ்ட் நான் தயார் பண்ணி வச்சிருக்கேன், அது உங்களுக்கு தருவேன். 9 நல்லா கவனிங்க, 28 ஆகமங்களில் 9 ஆகமங்களை மட்டும்தான் திருமூலர் தமிழ்படுத்தினார். அந்த 9 ஆகமங்களையும் 9 தந்திரங்களாக அவர் செய்தார். தந்திரம் என்றால் ஒண்ணுமில்ல, உட்பிரிவு என்றுதான் அர்த்தம். தமிழிலே 2 வார்த்தைகள் உண்டு, ஒன்று மந்திரம், இன்னொன்று தந்திரம். மந்திரம் என்றால் இந்த மந்திரவாதிகள் எல்லாம் போய் வில்லி சூனியம்லாம் வைக்கிறாங்கல்ல, அதுக்கும் மந்திரம் என்ற வார்த்தைக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது. மந்திரம் என்று சொன்னால் நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழி தானே மந்திரம் என்ப தொல்காப்பியம். தமிழிலே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக பழமையான நூல் தொல்காப்பியம். அது 7000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று தேவநேயப்பாவாணர் சொல்லுகிறார். 3500 ஆண்டு கால வரலாறு தான் தமிழ் வரலாறு இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு மேல இன்னும் 3500 ஆண்டு காலம் போனா அப்பதான் தொல்காப்பியம் தோன்றிய இது தெரியும். இப்போதைக்கு தொல்காப்பியம் 7000 ஆண்டுகளுக்கு முன்னால உள்ளது. அந்த தொல்காப்பியம் 7000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தொல்காப்பியம் மந்திரத்துக்கு ஒரு டெபனிஷன் சொல்லிச்சு. என்ன டெபனிஷன் என்றால், நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிடந்த மறைமொழி தானே மந்திரம் என்ப. நிறைமொழி மாந்தர் ஆழ்ந்து அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர். யோகர் சுவாமிகளை சொன்னோம்ல உதாரணம், அது மாதிரி எல்லா அனுபவங்களையும் பெற்று ஆழ்ந்து, ஆனால் பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லாம அடங்கி இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்களா, அடக்கத்தோடு. நிறைமொழி மாந்தர், அவங்க வார்த்தை நல்ல வார்த்தை மட்டும்தான் வரும். அவங்க வார்த்தை நிறைமொழி. அந்த நிறைமொழியை சொல்லக்கூடிய அந்த மனிதர்கள் அவர்கள் ஆணையில் அவங்க மூளையிலிருந்து திடீர்னு ஏதாவது வரும், ஒரு பொல்லாப்பும் இல்லை அப்படின்னு வருதுன்னு வைங்க, அதுதான் மந்திரம். நல்லா கவனிங்க, மந்திரம் என்பது இந்த குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறது, எலும்ப பொண்ணாக்குறது, அதெல்லாம் கிடையாது. மந்திரம் என்பது என்னன்னு தொல்காப்பியர் சொன்னார்னா, யோக நிலையிலே இருக்கக்கூடிய அருளாளர்கள் அவர்கள் ஆணையில் திடீர்னு ஏதாவது ஒண்ணு சொல்லும். அவங்க சொல்லணும்னு சொல்ல மாட்டாங்க. யாதொன்றும் குறைவில்லை, ஒரு பொல்லாப்பும் இல்லை அப்படின்னு அவங்க ஆணையிலிருந்து எது வருதோ அதுதான் நமக்கு மந்திரம். திரும்ப சொல்றேன், தொல்காப்பியர் நான் சொல்லல, தொல்காப்பியர் சொல்றாரு. நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழி தானே மந்திரம் என்ப. அப்படித்தான் திருமூலருடைய இத மந்திரம்ங்கிறோம். அப்ப தந்திரம், மந்திரத்துக்கும் தந்திரத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? தந்திரம் என்றால் தம் திறன் என்ற அர்த்தம். தம் பிளஸ் திறம். ஒரு கஷ்டமான செயலை இப்போ நவரத்னமையா ஒரு கஷ்டமான செயலை எடுத்து 20 நாள் அதுக்காக செலவழிக்கிறார். 20 நாள் அது செலவழிக்கிறான்னு வைங்க. இதை யோகர் சுவாமிகள் 20 நிமிஷத்துல முடிச்சிருவார். அதுதான் தந்திரம். தந்திரம்னா இப்ப ஏமாத்து வேலைன்னு ஆயிடுச்சு. அது கிடையாது. நம்ம பல தமிழ் சொற்களை
அர்த்தத்தை பூரா அனர்த்தமா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். மந்திரம் என்பது நிறைமொழி மாந்தர்களுடைய வாய்மொழி. தந்திரம் என்பது நம்மால் நாம முடியும், ஆனா நம்ம கஷ்டப்பட்டு முடிக்கிற காரியத்தை வெகு சுலபமாக முடிக்கக்கூடிய உபாயத்தை, வழிமுறையை யார் கண்டுபிடிக்கிறார்களோ அந்த வழிமுறைக்கு பெயர் தான் தந்திரம். இப்ப சிவா 9 தந்திரங்கள் என்பது திருமூல தேவநாயனார் தன்னுடைய அந்த ஞான நுட்பத்தை வைத்து, நந்தி பகவானிடமிருந்து நேரடியாக தான் பெற்ற ஞானத்தை வைத்து தன்னுடைய திறத்தை சொல்லுவது தந்திரம். திருமூலன் தன்னுடைய திறத்தை சொல்லுவதனால் அதற்கு தன் திறம், தன் பிளஸ் திறம் என்பதுதான் அந்த வல்லின எழுத்து மாறி மெல்லின எழுத்து ஆகி தந்திரம் என்று மாறிவிட்டது. ஆக்சுவலா அது தன் திறம் தான். தந்திரம்னா நீங்க இப்போ உள்ள பொருள் கிடையாது, ஏமாத்து வேலையெல்லாம் கிடையாது. தந்திரம் என்று சொன்னால் முடிக்க முடியாத கஷ்டமான வேலைகளை நமக்கு கஷ்டமா இருக்கும், ஆனா ஞானிகளுக்கு ஈஸி. நாம் 20 நாள் முடிக்கிற வேலையை 2 நாள்ல ஒரு ஞானி செய்யறாரு அப்படின்னா, நம்ம வாழ்நாள் பூரா யோகம் பண்ணாலும் நமக்கு மன அமைதி அடைய மாட்டேங்குது. ஆனால் விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் முன்னால போய் உட்கார்ந்து ஒரு நொடியில வந்துருச்சு. அதுதான் தந்திரம். அந்த மாதிரியான தந்திரங்கள் 9 தந்திரங்களாக பிரித்து 230 தலைப்புகளிலே திருமூல தேவநாயனாருடைய திருமந்திரத்தை நாம் அணுகப் போகிறோம். 230ஐயும் ஒரு வாரத்திற்கு 4 தலைப்பு என்று வைத்துக் கொண்டாலும் குறைந்தது 70 வகுப்புகள் வேணும். 70னா 280 ஆயிரும். 60 வகுப்புகள் வேணும். 60 வகுப்புகள் இருந்தால் ஒவ்வொரு வகுப்புக்கும் 4 தலைப்புகளாக நாம் ஆராய இருக்கிறோம். மொத்தம் 230 தலைப்பு, 9 தந்திரம். அதுல இருக்கக்கூடிய தலைப்புகள் மொத்தம் 230. அந்த 230 தலைப்புகளையும் நாம் அணுகப் போகிற விதம் இதுதான். இப்போதைக்கு நாம முடிவு பண்ணியிருக்கிறது. ஒரு சில தலைப்புகள் ரொம்ப எளிமையான தலைப்புகளா இருந்தா அந்த வாரத்துல மட்டும் ஒரு 6 தலைப்பை நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். 1.5 மணி நேரத்துல 6 தலைப்பு ஆராய்ச்சி பண்ணலாம். சில இது ரொம்ப கடினமா இருக்குது. இப்போ உதாரணமா சொல்ல போனா 2வது தந்திரம் இருக்குல்ல, அதுதான் இன்னைக்கு உலகத்தில் உள்ள அத்தனை சயின்டிஸ்டும் பார்த்து மிரண்டு போய் இருக்கிற விஷயம் என்னன்னா 2வது தந்திரம் தான். அந்த 2வது தந்திரத்திலையும் 40 பாட்டு உள்ள ஒரு பகுதி இருக்குது 2வது தந்திரத்துல. அது கரு உற்பத்தி என்று ஒரு டாபிக். அது 2வது தந்திரத்துல வருது. கரு உற்பத்தி அது 40 பாட்டு தான். இந்த கரு உற்பத்தி என்பதை நீங்க படிக்கிறதுக்கே உங்களுக்கு 1 வருஷம் ஆகும். அவ்வளவு மிகப்பெரிய நுட்பங்கள். நீங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், மற்றவங்க கொஞ்சம் பொறுமையா அந்த முக்கியமான ஒரு எவ்வளவு பிரமிப்பான ஒரு நூலுக்குள்ள நம்ம போக போறோங்கிறது தெரியணும். அதுக்காகத்தான் நான் சொல்றேன், அந்த இன்ட்ரெஸ்ட வரவழைக்கணும். ஒரு ஆசிரியர் என்பவன் முதல்ல அவனுடைய இது என்னன்னா, அவன் கற்பிக்கக்கூடிய நூலின் மீது மாணவர்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டை ஏற்படுத்தணும். அதற்காக இதை நான் சொல்றேன். இன்னைக்கு ஸ்கேனிங் மிஷின் வந்துருச்சுல, அல்ட்ரா ஸ்கேன் எல்லாம் வந்துருச்சு. இந்த வயிற்றுல குழந்தை கரு உண்டாயிருக்குன்னா மேல ஒரு பசையை தடவுவாங்க. டாக்டர் எல்லாம் இருக்கிறீங்க, அதனால நான் சொல்றதை ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். வயிற்றுல ஒரு பசையை தடவுவாங்க. தடவிட்டு மேல ஒரு டிஸ்க் மாதிரி ஒண்ணு வச்சு அப்படியே தேய்ப்பாங்க. தேய்த்தா அதனோட கனெக்ட் ஆன மானிட்டர் இருக்குல்ல, ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி மானிட்டர், அதுக்குள்ள இந்த உள்ள குழந்தை வளைகிறது, நெளிகிறது, அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய குறைபாடு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். இதை விட முக்கியமானது, அதை எதுக்காக நம்ம ஆட்கள் பாக்குறாங்கன்னா ஒரே காரணம், பிறக்க போறது ஆனா பொண்ணா. இதுக்காக அது கண்டுபிடிக்கப்படல, ஆனாலும் இவங்க அதுக்காக தான் யூஸ் பண்றாங்க. அதை தெரிஞ்சுக்கிற ஆர்வம், அதனாலேயே பெண் குழந்தையா இருந்தா பல பேர் கருவிலேயே அழிச்சு போடுறாங்க. அதான் இங்க சேலம் மாவட்டத்துல பெரிய கொடுமை நடக்கு. அதை விட்டுருங்க. இப்போ நீங்க பாருங்க, ஒரு பசையை தடவிட்டு ஒரு டிஸ்கை வச்சு வயிற்றுல உள்ள
இதை அப்படியே ஸ்கேன் பண்ணா அந்த அல்ட்ரா ஸ்கேனு பிறக்க போறது ஆனா பெண்ணான்னு காட்டுதுல. ஆனா குழந்தைய இல்லாமலே பிறக்க போறது ஆனா பெண்ணாங்கிறத திருமூலர் சொன்னார். திரும்ப சொல்றேன், நீங்க குழந்தை உருவான பிறகு 1 மாசமோ 2 மாசமோ 3 மாசமோ கரு உருவான பிறகு அதை அல்ட்ரா ஸ்கேன் பண்ணா பிறக்க போறது ஆனா பெண்ணான்னு தெரியும். ஆனா கருன்னு ஒண்ணு உண்டாகிறதுக்கு முன்னாலேயே ஆண் குழந்தை எப்ப பிறக்கும், பெண் குழந்தை எப்ப பிறக்கும், அலி எப்ப பிறக்கும், ஊமை எப்படி பிறக்கும், குருடி எப்படி பிறக்கும், இவ்வளவையும் சொல்றாரு. 40 பாட்டு. அந்த கரு உற்பத்தி என்று 2ஆம் தந்திரத்திலே வருகிறது. அந்த கரு உற்பத்தி என்கிற பகுதியெல்லாம் நீங்க டக்குன்னு கடந்து போக முடியாது. இதுல என்ன பெரிய ஆச்சரியம்னா நவீன விஞ்ஞானம் அதை ஒத்துக்கிறது. ஒரு ஆணும் பெண்ணும் சேருகிற போது வலது நாசி வழியா அதிகமா பெருமூச்சு வந்தா என்ன குழந்தை பிறக்கும், கரு உண்டாகிறதுக்கு முன்னாடியே. இடது நாசி வழியா இது வந்தா காற்று அதிகமா வந்தா என்ன குழந்தை பிறக்கும். நான் சொல்றேன் ஆணுக்கு இல்ல, பெண்ணுக்கு. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்கிற போது பெண்ணுடைய இடது நாசியிலே இருந்து அதிகமாக மூச்சு காற்று வந்தால் என்ன குழந்தை பிறக்கும், வலது நாசி வழியாக அதிகமா மூச்சு காற்று வந்தால் என்ன குழந்தை பிறக்கும், 2 நாசியில இருந்தும் வேகமா மூச்சு இழைச்சதுன்னா என்ன குழந்தை பிறக்கும். பனிக்குடத்துக்குள்ளே மலம் அதிகமாக இருந்தால் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு என்ன குறைபாடு வரும், பனிக்குடத்துக்குள்ளே சிறுநீர் அதிகமாக தேங்கி இருந்தால் எப்படிப்பட்ட குழந்தை பிறக்கும். நான் நடத்துறது சயின்ஸ் இல்ல, திருமந்திரம். நான் திருமந்திரத்தை ஆய்வு பண்ண ஆரம்பிச்சது இந்த கரு உற்பத்தியை வச்சுதான். இது வரைக்கும் இப்போ 3000 ஆண்டுகளுக்கு முன்னால தோன்றுறதுன்னு சொல்றாங்க திருமூலருடைய திருமந்திரம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் கூட அதற்கு இணையான ஒரு மருத்துவ நூல் தமிழ்நாட்டுல தோன்றல, தமிழ்ல தோன்றல. மற்ற மொழியில தோன்றிருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் தமிழிலே திருமூலனுக்கு ஈடான ஒரு நூல் இதுவரைக்கும் தோன்றவில்லை. அந்த வியப்பூற்றுகிற செய்திகளை எல்லாம் வாரம் 4 தலைப்புகளாக நாம் பார்க்க இருக்கிறோம். ஏறத்தாழ 60 வாரங்கள் வரைக்கும் ஆகும். மொத்தம் 230 தலைப்புகள். 4 நாளா பார்த்தோம்னா 4 தலைப்புகளா பார்த்தோம்னா 240 வருது. அது ஒரு சில தலைப்புகள் டிலே ஆகும், ஒரு சில தலைப்புகள் வேகமா போகும். இருந்தாலும் ஒரு ரஃப் ஸ்கெட்ச் அதுதான். அதனால திருமூலர் ஆகமங்களை சிவாகமங்களை தமிழ்படுத்த வந்தார். ஆனால் 28 ஆகமங்களையும் அவர் தமிழ் படுத்தல, 9 ஆகமங்களைத்தான் தமிழ் படுத்தினார். அந்த 9ஐயும் 9 தந்திரங்களாக நமக்கு அவர் தந்திருக்கிறார். இந்த தந்திரங்களை தாண்டி பாயிர பகுதி என்று ஒரு 113 பாட்டு முதல்ல வருது. 9 தந்திரம் பிளஸ் 113 பாட்டு எல்லாம் சேர்ந்துதான் 230. ஆக இந்த முன்னுரைகளோடு நாம இன்னும் 2 பேர் கை உயர்த்தி இருக்கிறாங்க, நவரத்னமையாவும் ரத்னராஜாவும். நவரத்னமையா சொல்லுங்க, என்ன டவுட்? சொல்லுங்கய்யா, என்ன டவுட்? நான் பேசவா? ரைட், சொல்லுங்க, பேசுங்க. இந்த அல்ட்ராசவுண்ட் அந்த விஷயத்துல இந்த எங்கட நாட்டுல ஆனா பெண்ணான்ற விஷயத்த சொல்றது இல்லை டாக்டர்ஸ். சொல்றது இல்லையா? உங்க நாடுனா இலங்கையா லண்டனா? புறங்கய்யா, நான் சொல்றேன் லண்டன். லண்டன். நான் வைத்தியம் பார்க்கிறேன். ஏனென்றால் அது செய்யறதுக்கு காரணம் குறைபாடு இருக்குதா, அந்த பிள்ளையில ஹார்ட் வருத்தம் இருக்குதா, அல்லது ஒரு கை கால் முகத்துல பழுது இருக்கா, டெவலப்மெண்ட்ல குறைபாடு இருந்தா சில குறைபாடுகளுக்கு வைத்தியம் செய்யலாம். கர்ப்பத்துக்குள்ளே இன்ட்ராயூட்ரைன் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போடலாம். அது ஒரு சாத்திரம். அதனால ஆண் பெண் அதே சொல்ல வேண்டாம் என்றுதான் எங்களுடைய படிப்புத்தல் ஒன்று. 2வது, நீங்கள் சொன்ன விஷயம் அதை நான் ஆவலோடு கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
திருமூலர் ஒரு குறிப்பாக சொல்லியிருக்கலாம். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருக்கும் அது சரி வருமோன்றதை ஆராய்ச்சி பண்ணித்தான் பார்க்கணும். பல விஷயங்கள் இருக்கு. இது ஒரு சின்ன விஷயம், இது உண்மையா தேவையில்லாத விஷயம். ஆண் குழந்தை பெண் குழந்தை என்றது மிக தேவையான விஷயம் இல்லை. அதனால இதில் ஆராய்ச்சி பண்றதுக்கும் தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன். அதனால இந்த விஷயத்தை இதான் ஒரு மற்றது, நாங்கள் ஒரு செடிக்கு தண்ணி விடும் பொழுது அந்த செடி நல்லா வளர்ந்து பூத்து காய்க்க வேண்டும் என்று நான் விரும்புகின்ற மொழிய செடியை நமக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில்லை என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். வணக்கம். நன்றி ஐயா. நவரத்னம் ஐயா கருத்துகளுக்கு நன்றி. இங்கேயும் இந்தியாவிலேயும் ஏன் இலங்கையிலும் கூட அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா பெண்ணான்னு பார்க்கறது சட்டப்பூர்வமாவே அது தப்பு. ஏன்னா இவங்க தெரியாம டாக்டர்கிட்ட காசை கொடுத்து எப்படியாவது சொல்லுங்கம்பாங்க. டாக்டர்களும் அதை சொல்ல மாட்டாங்க. அவங்க தொழில் தர்மம் சொல்லக்கூடாதுதான். ஆனால் சில நேரம் வற்புறுத்தி சொல்றாங்க. இப்ப திருமூலர் இதையெல்லாம் சொல்றது இது எதற்காக இதை நான் சொன்னேன் அப்படின்னா, ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த விதமான மருத்துவ உபகரணங்களும் இல்லாத காலத்திலேயே ஒரு கரு எப்படி உருவாகி வளருகிறது, எப்படி பிறவி எடுக்கிறது என்பதை ஒரு தமிழன் முதலாக ஆராய்ச்சி செய்திருக்கிறார். அப்ப இந்த ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம், இதை நம்ம எடுத்துக்க போறது இல்லை. ஆனால் இதுக்கே இவ்வளவு அறிவு இருந்ததுன்னா அவன் மற்ற விஷயங்கள் எவ்வளவு அறிவாளியா இருந்திருப்பான். அந்த பிரமிக்கக்கூடிய அறிவை நாம் பெற வேண்டும். இந்த ஆராய்ச்சிகள் சட்டப்படி இன்னைக்கு தவறது. ஆனால் இதை சொல்லுவதற்கு காரணம், அதே மாதிரி டாக்டர் ஐயா சொன்ன ஒரு கருத்து எனக்கு ரொம்ப உடன்பாடானது. என்னன்னா, ஒருத்தருடைய மெடிக்கல் ஹிஸ்டரி மாதிரியே இன்னொருத்தர் இது இருக்காது. அதனால அந்த காலத்திலே அவர் சொன்ன, திருமூலர் சொன்னபடிதான் இன்றைக்கும் அப்படியேதான் நடக்குதாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனாலும் இந்த துறையிலே ஒரு நீண்ட நெடிய ஆராய்ச்சியை முதலாக ஒரு தமிழன் செய்திருக்கிறான். ஒரு 3000 ஆண்டுகள், அவர் காலமே தெரியல நமக்கு. அது 6000 ஆண்டுகளுக்கு முன்னாலங்கிறாங்க, 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலங்கிறாங்க. அது எவ்வளவு பழங்காலம்னு தெரியாது. குறைஞ்சது 3000 ஆண்டுக்கு முன்னால. 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் உடல் கூறு என்கிற ஹியூமன் அனாட்டமி என்ற ஒரு பிரிவே தோன்றாத காலத்திலேயே உட்புகுந்து இவ்வளவு ஆராய்ச்சிகளை ஒருவர் மேற்கொண்டிருக்கிறார் என்பதே தமிழனுக்கு கிடைத்த ஒரு பெரிய பெருமை. இதை வைத்து அவருடைய மதிநுட்பத்தை நாம் அளவிடலாம். இப்ப டாக்டர் ஐயா ஒரு ஆபரேஷன் பண்றாரு. அது அவரு ரொம்ப கஷ்டமான கிரிட்டிக்கல் ஆபரேஷன். அதுல அவரு ஒரு மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்துகிறார் என்று சொன்னால், அதன் மூலமாக அவருடைய அறிவு நுட்பம் இந்த உலகத்துக்கு தெரிகிறது. அதுபோல கரு உற்பத்தி என்கின்ற இந்த 40 பாடல்கள் மூலமாக திருமூலர் எழுதிய 40 பாட்டிலே இவ்வளவு விஷயம் இருந்தா 3000 பாட்டில் எவ்வளவு அறிவு நுட்பம் இருக்கும் என்கிற ஒரு பிரமிப்பை அது ஏற்படுத்துகிறது. அதற்காக தான் அந்த பகுதியை எல்லாரும் பாராட்டி பேசுவதற்கு காரணம். நன்றி ரத்னராஜா அண்ட் மிஸ்ஸஸ் ரத்னராஜா. ரொம்ப நேரமா கை 23 பேர் வந்துட்டாங்க இன்னைக்கு. அதுவே ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. சொல்லுங்க. சொல்லுங்க. இத பார்த்தா எங்கட பெரிய புராண தொடரின் கதையாகத்தான் வருது. திருமூலர் 63 நாயன்மார்கள் ஒருவர். அந்த திருமந்திரத்தை திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் ஒரு மரப்புந்தல இருந்து எடுத்தார் என்றும் நீங்கள் சொல்லி தந்தீர்கள். இதுல இந்த பாட்டுல என்னை நன்றாய் இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறு என்று இருக்குது. அது ஆகமங்கள் தான் என்று என்னென்று நாங்கள் சொல்லலாம். அது அதாவது இறைவன் தான், ஆகமத்தினுடைய பொருள் இறைவன் தான். இறைவனை தமிழ் செய்யறதுன்னா இறைவனால் அருளி செய்யப்பட்ட ஆகமங்களை தமிழ் செய்வது என்றுதான் அதற்கு உரையாசிரியர்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு வரைக்கும் அர்த்தம் கண்டிருக்கிறாங்க. இல்லைன்னா சிவபெருமானை தமிழ் எப்படி செய்யறது? இப்போ ஆகமம் என்பது என்னன்னா, சிவன் யாரு, அவன் என்ன தொழில் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறான், அவன் உயிர்களை எப்படி படைக்கிறான், உயிர்களை அவன் படைக்கல, உடலை எப்படி படைக்கிறான், இந்த ஜீவ மரணம் இந்த நிகழ்வுகள்லாம் எப்படி நடக்குது,
இந்த டீடைல்ஸ் அந்த சிவனை அவனை நாம் எப்படி வணங்க வேண்டும், நமக்கு அவன் என்னெல்லாம் தர்றான், அவனை எப்படி நாம வணங்க வேண்டும், எப்படி ஆலயத்தை வைக்கிறது, எப்படி அவனுக்கு வழிபாடு செய்யறது, இப்படி முழுக்க முழுக்க சிவனை பற்றிய செய்திகள் தான் ஆகமம் பூரா. அதனால சிவனை தமிழ் செய்வது என்பதும் சிவபெருமானுடைய வழிபாட்டை தமிழ் செய்வது என்பதும் ஒண்ணுதான். அதனால தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறேன் அப்படின்னு சொன்னா, தொல்காப்பியம் மாதிரி இவர் தமிழ் இலக்கண நூல் எழுதல. சிவபெருமான் சொன்ன விஷயங்களை, அது சிவபெருமான் நந்திக்கு சொன்ன விஷயங்களை தான் உள்வாங்கியதான் அவர் எழுதியிருக்கிறார். அவர் எழுதுனதெல்லாம் படிக்கும்போது ஓஹோ இவர் ஆகமத்தை தான் மீன் பண்ணியிருக்காருங்கிற முடிவுக்கு நம்ம வர்றோம். தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறேங்கிறத வச்சு நம்ம வரல. ஆனால் அவர் என்னை தமிழ் செய்யறதுக்காகத்தான் இறைவன் அனுப்பியிருக்கான்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு பார்த்தா சிவ ஆகமங்களை பூரா தமிழாக்கியிருக்காரு. அப்ப இதைத்தான் தமிழ், சிவனை தமிழாக்குறதுன்னா சிவ ஆகமங்களை தமிழாக்குறது அப்படிங்கிற அர்த்தத்துக்கு நம்ம வர்றோம். அப்படிதான் உரையாசிரியர்கள் வந்திருக்கிறாங்க. சரி ஐயா, அந்த அதுதான் இலங்கையோட தொடர்பு உள்ள மாதிரியே யோகாசனத்தை திரும்ப உலகத்துக்கு கொண்டு வந்த கிரியா பாபாஜியும் இந்தியால இருந்து அவர் கர்மாமத்துல போய் இருந்துதான் யோக சாஸ்திரங்களை படித்தன்னு சொல்லி அவற்ற சரித்திரம் இல்ல நம்ம இதுல திருமூலர் யோக பயிற்சி எல்லாம் பத்தி சொல்றாரு. ஆனாலும் இந்த யோக சாஸ்திர முறைகளை சொன்னது பதஞ்சலி முனிவர். அவர் 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாத முனிவரும் அவர்கள் 2 பேரை கூடயும் திருமூலர் சிதம்பரத்துக்கு வந்ததாக ஒரு வரலாற்று செய்தி ஒண்ணு இருக்குது. அதுல கால வேறுபாடுகள், திருமூலருடைய காலத்தை ஆய்வு செய்கிறவர்கள் அதை இன்னும் கொஞ்சம் நுட்பமா ஆராய்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு பதில் கிடைக்கல. திருமூலருடைய காலமே என்னன்னு கரெக்டா கணிக்க முடியல. உதாரணத்துக்கு மூவர் இருக்கிறாங்கல்ல, மூவர் வாழ்ந்த காலம், சுந்தரர், சம்பந்தர் மூவர் வாழ்ந்தது 7ஆம் நூற்றாண்டு. அவங்க 3 பேருமே திருமூலரை பாடியிருக்கிறாங்க. அப்ப மூவர் காலத்துக்கும் முற்பட்டவர் திருமூலர்னு தெரியுது. அப்புறம் இன்னொன்னு, எல்லாரும் சொல்றீங்களா 5 கரத்தனை ஆணை முகத்தனை, அது முதல் பாட்டு கிடையாது. திருமந்திரத்தினுடைய முதல் பாட்டு ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னொருள் தான். அவர் விநாயகர் காப்பு பாடவில்லை. திருமூலர் விநாயகர் காப்பு பாடாம ஒன்றவன் தானேன்னு தான் ஆரம்பிச்சாரு. அதை சேக்கலார் பெருமான்னு சொல்றாரு, பின்னால வந்தவங்களும் உறுதிப்படுத்துறாங்க. என்ன காரணம் என்று சொன்னால், 6ஆம் நூற்றாண்டு வரையிலே தமிழ்நாட்டிலே விநாயகர் வழிபாடு இல்லை. 6ஆம் நூற்றாண்டிலே பரஞ்சோதியார் வடக்கே போய் வாதாபியிலே போய் சாளுக்கிய மன்னனை முறியடித்து வாதாபியிலே இருந்து கணபதி விக்கிரகத்தை கொண்டு வந்து திருச்செங்காட்டங்குடியிலே பிரதிஷ்டை செய்து வாதாபி கணபதி என்று பெயர் கொடுத்தார். கணபதீஸ்வரம் என்கிற கோயில் அதுதான் முதலாக தமிழ்நாட்டிலே வந்தது. அப்ப 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் விநாயகர் வழிபாடு இல்லை. அப்ப இவர் விநாயகர் வழிபாட்டை பாடலைன்னா அவர் 6ஆம் நூற்றாண்டுக்கும் முற்பட்டவர். இந்த 3 பேரும் மூவரும் பாடியதால் அவர் மூவருக்கு முற்பட்டவர். விநாயகர் காப்பு பாடாததுனால அதற்கும் முற்பட்டவர். ஆனா தொல்காப்பியருக்கு பிற்பட்டவர். ஏனென்றால் தொல்காப்பியர் தமிழ்நாட்டை 3 பிரிவாத்தான் பிரித்தார். சேர, சோழ, பாண்டிய நாடுதான் இருந்தது. ஆனால் திருமூலர் திருமந்திரத்துல தமிழ்நாட்டை 5 பிரிவாக்கினார். சோழ நாட்டினுடைய ஒரு பகுதியை தொண்டை நாடாகவும், சேர நாட்டினுடைய ஒரு பகுதியை கொங்கு நாடாகவும் பிரித்து சேர, சோழ, பாண்டிய நாட்டோடு கொங்கு நாடு, தொண்டை நாடு என்று 5 நாடு திருமூலர் காலத்துல வந்திருக்கு. மூவருக்கு முற்பட்டவர், 6ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டவர். ஆனால் தொல்காப்பியத்துக்கு பிற்பட்டவர். ஏனென்றால் தொல்காப்பியர் 5 நாட்டை சொல்லல, 3 நாடு தான் சொன்னார். அதற்கு பிறகு வந்த திருமூலர் தான் அதை சொல்லியிருக்காரு. ஆக தொல்காப்பியர் 7000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். அதனால இவர் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவராக இருப்பார். ஏன்னா இவர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். அதனால இவர் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்திருந்தா தான் இந்த 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால அவ்வளவு இது பண்ணியிருக்க முடியும். ஆனால் காலத்தால் மூத்த இவருடைய
இது ஏன் 10ஆம் திருமுறைக்கு போச்சுன்னா, நீங்க சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே சொன்னது நீங்க சொன்னீங்கல்ல, திருவாவடுதுறையிலே ஞானசம்பந்த பெருமான் 7ஆம் நூற்றாண்டிலே வழிபட செல்லுகிற போது ஏதோ ஒண்ணு ஈர்க்குது, போறாரு. அந்த கொடிமரத்துக்கு கீழே ஒரு பீடம், அந்த பீடத்தை புரட்ட சொல்றாரு. அதுக்குள்ள ஏடுகள் இருக்குது. அவர் கண்டது அந்த ஏடுகள் தான் திருமூலருடைய திருமந்திர ஏடுகள். திருமூலருடைய திருமந்திர ஏடுகள் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருந்தாலும் ஞானசம்பந்த பெருமான் காலத்திலே தான் திருவாவடுதுறை கொடிமரத்துக்கு கீழே இருந்து அந்த ஏடுகள் எடுக்கப்பட்டன. பிற்காலத்திலே எடுக்கப்பட்ட காரணத்தினால் அது 10ஆம் திருமுறையாக இடம்பெற்றது. ஏன்னா அதுக்கு முன்னாலேயே இந்த திருமுறைகள் நிறைய மூவர் திருமுறைகள் தான் எல்லா கோயில்களையும் படிக்கப்பட்டு வந்தது. இது காலத்தால் முற்பட்டதாக இருந்தாலும் கைக்கு கிடைத்தது லேட்டா கிடைச்சதுனால திருமந்திரம் 10ஆம் திருமுறையாக இடம்பெற்றது. அதான் சில சில ஏடுகள்ல இந்த ஆவணங்கள்ல 8 யோகாசன சித்தர்கள் இருந்த, எல்லாமே 18 முதன்மை சித்தர்கள். அவர்களில் 8 பேர் ஒன்றாகவே நந்திதேவர்கிட்ட படித்த என்று சொல்லி அகஸ்தியர், பதஞ்சலி, திருமூலர், இன்னும் மிச்ச 5 பேர் ஒரே நேரத்துல சமகாலத்துல படித்தவர்கள் என்றும், திருமூலர் தமிழ்ல யோகாசனத்தை சாஸ்திரத்தை எழுதினார் என்றும், பதஞ்சலி முனிவர் அதை வடமொழியில எழுதினவர். பதஞ்சலி முனிவர் தமிழர் தான், ஆனா வடமொழியில, இப்ப நான் ஒரு இங்கிலீஷ்ல ஒரு ஆர்டிக்கிள் எழுதுற மாதிரி அவர் வடமொழியில் அதை எழுதின வேண்டும். அதை எழுதினபடியாத்தான் அந்த யோகாசனம் இன்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்தது, பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றும் ஒரு ஆவணப்படுத்தின ஒரு நூல்ல நான் பார்த்திருக்கிறேன். ஆனா யோகாசன சரித்திரத்திலும் 18 சித்தர்களோட வரைக்குள்ள பதஞ்சலி முனிவர், திருமூலர் 2 பேரும் சமகாலத்தவர்கள் தான் சொல்லுவாங்க. நீங்க சொல்றது நிறைய கருத்து மாறுபாடுகள் இருக்குது. நந்தி தேவத்தை இவங்க படிக்கல. நந்தி தேவரிடம் படித்தவர்கள் படித்ததுன்னு திருமூலரை மட்டும்தான் சொல்றாங்க. திருமூலர் அகத்தியர் காலத்துல வாழ்ந்தவர். ஏன்னா திருமூலர் இந்த மண்ணுக்கு வந்ததே கைலாயமலையிலே சிவயோகியா நாதனாக இருந்தவர். அகத்தியரை சந்திப்பதற்காகத்தான் இங்க வர்றாரு. அவர் தமிழ்நாட்டுக்கு வந்த இறைவனுடைய ஆகமத்தை தமிழ்படுத்துவது ஒரு காரணம் இருந்தாலும், அவர் கிளம்பி வந்தது அவர் கருவுல எல்லாம் பிறக்கல. அவர் வந்தது அகத்தியரை சந்திக்கத்தான் வந்தார். அதனால அகத்தியர் காலத்திலேயே திருமூலரும் இருந்திருக்கிறார் என்பதிலே நமக்கு ஐயப்பாடு கிடையாது. ஆனால் அகத்தியர் நந்தியம்பெருமானிடம் நேரடியாக இந்த உபதேசத்தை வாங்கினார் என்பதற்கு ஆதாரம் இல்லை. ஏன்னா நான் தேடி பார்க்கிறேன். ஆனா இவர் வாங்கினார்னு ஆதாரம் இருக்கு. திருமூலர், ஏன்னா திருமூலர் நீங்க பேரு மூலனுடைய உடம்புல போனதுனாலதான் அவர் இடையர் உடம்புல இருந்தாரு. அதுக்கு முன்னால அவரு சிவயோகி தானே. அவரு சுந்தரநாதன் அவர் பேரு. அது அடுத்த வாரத்துல நம்ம அவருடைய வரலாறு முழுக்க பார்க்க போறோம். சுந்தரநாதன் என்கிற சிவயோகியாக அவர் கைலாயமலையிலே இருந்தவர். அவர் நந்திட்ட நேரடியா உபதேசம் கேட்டவர். ஆனா அகத்தியர் அப்படி இல்லை. அகத்தியருக்கும் தமிழ் தெரியாது. அவர் வடநாட்டில் இருந்தவர். பூமியை சமப்படுத்துவதற்காக சிவபெருமானால் தெற்கு நோக்கி வடக்க இருந்த புலவரை தெற்கு நோக்கி அனுப்பினார் சிவபெருமான். அப்ப தெற்கு தமிழ் வழங்குகிற பூமி, அங்க போய் நான் எப்படி வாழ முடியும்னு கேட்டப்போ ஒரே நாள்ல முத்தமிழ் இலக்கணம், எழுத்து, சொல், பொருள் 3 இலக்கணத்தையும் சிவபெருமான் நேரடியாக அகத்தியருக்கு சொல்லிக் கொடுத்தார். ஒரே நாள்ல ஞானத்தால் புரிய வைத்தார். அதை கேட்டுக்கிட்டு தான் இவர் இங்க பொதிகை மலையில உட்கார்ந்து சிவபெருமான் தனக்கு சொன்ன அந்த 3 இலக்கணத்தையும் வைத்துத்தான் அகத்தியம் என்கிற ஒரு நூலை இயற்றினார். அந்த நூல் நமக்கு கிடைக்கல. அதுதான் தமிழிலே தோன்றிய முதல் நூல். அந்த நூல் இலக்கண நூல். அது நமக்கு கிடைக்கல. ஆனால் அகத்தியருடைய 12 சீடர்கள், அந்த 12 சீடர்களில் தலையாய சீடராக இருந்தவர் தொல்காப்பியர். அவர் அகத்தியரிடம் கற்ற அந்த முத்தமிழ் இலக்கணத்தை வைத்து தொல்காப்பியம் என்கிற நூலை செய்தார். அந்த நூல் நமக்கு கிடைச்சிருக்கு. அகத்தியம் முதல் நூல், அது நமக்கு கிடைக்கல. ஆனால் அவருடைய மாணவரான தொல்காப்பியர் எழுதிய நூல் நமக்கு கிடைத்திருக்கிறது. தமிழில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக பழமையான நூல் இன்றைக்கு வரைக்கும் தொல்காப்பியம் தான். அதனால நீங்க சொன்ன ஆராய்ச்சி வேணும் நம்ம தேடி பார்க்கலாம்.
அதை தேடி பார்த்து நான் அடுத்த வாரத்துல உங்களுக்கு நான் சொல்றேன். இன்னொரு 6 மணித்துளிகள் இருக்குது. வேற யாரும்? தஸ்தேவியம்மா. மிக்க நன்றி. நன்றிம்மா, நன்றி. நீங்க வேற எங்க கிளாஸுக்கு போனீங்க? வணக்கம் ஐயா. இல்ல இவங்க தஸ்தேவியம்மா. வணக்கம் ஐயா. எனக்கு இன்னொரு 1/2 மணி நேரத்துல வகுப்பு. சரி. என்னென்னா சில பேர் எழுதி இருக்கிறோம். எனக்கு உங்களுக்கு திருமந்திரத்தை பற்றி பெருசாக படிக்கவில்லை. ஆனபடியால் இது தங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஒன்று படிப்பதற்கு. நானுமே பெருசாக ஒன்றும் படிக்கவில்லை. உங்களுடைய பெரியவர்களுடைய ஆதரவிலும் தான் நான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருத்தர் கேள்வி கேட்கின்ற போதும் அவர்கள் கற்றிருக்கின்ற அவர்களுடைய ஆளுமைகள் வெளியில வர்றதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கிறது. இப்பொழுது அம்மா கேட்ட கேள்விகள் எல்லாம் அவர்களுடைய ஆழமான அந்த அறிவைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஒரு விதத்துல உங்களை எல்லாரும் பாக்குறதுக்கு தான் நான் வரணும் தெரியல. ஏனென்றா அது உண்மையிலேயே ஒரு மனிதரை நாங்க பாக்குற பொழுதுதான் முழு மனிதர் ஆகிறோம். தெரிந்தது ஒன்றுமே இல்லை. இன்னொரு தடவை பார்க்கின்ற போது அவர்களுடைய வார்த்தைகள்ல இருந்து வருகின்ற ஒவ்வொரு சொற்களும் தான் ஒரு மனிதனை முழுமையாக்குகிறது. அது யாரா இருந்தாலும் அந்த ஒரு மன திருப்தியும் ஒரு முழுமை அடைகின்ற ஒரு என்னை அறியாமலே எனக்குள்ளே ஒரு பக்குவத்தை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அதெல்லாம் உங்கள் பெரியோர்கள் எல்லோரையும் உங்கள் கற்றவர்களை பார்க்கின்ற போதுதான் அந்த உண்மையான ஒரு விளக்கம் வாழ்க்கையில் வருகின்றது என்பது அசைக்க முடியாத உண்மை. ஏனென்றால் இப்பொழுதுதான் ஒரு கருத்தை பார்த்தேன். நமக்கு திருமந்திரம் பெரிதாக தெரியாதா, அப்படியால் வர முடியாது, வருவது விளங்குமா என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார்கள். இப்போ வாழ்க்கையில எதுதான் கஷ்டம் இல்லாம வரும்? சைக்கிள் பழகினாலே கஷ்டம் தான். நான் 11th படிக்கிற வரைக்கும் சைக்கிளே பழகல. கீழே விழுந்துருவோம், முட்டில் அடிபட்டுருவோன்னு பயந்து எத்தனை நாள் வாழ துணிஞ்சு ஒரு நாள் பழகணும்னு ஆரம்பிச்சேன். அப்புறம் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டேன். நீச்சல் பழகணும்னா அப்படிதான். குளிருதுன்னு ஒதுங்கி நிற்க முடியாது. நீச்சல் பழகணும்னா தண்ணிக்குள்ள விழுந்துதான் ஆகணும். ஆனால் உங்களுக்கு அது பயிற்சி வந்துருச்சுன்னா அப்புறம் இதுக்கானவே இவ்வளவு பயந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். இன்னொன்னு சொல்லி கொடுக்குறவங்களை பொறுத்தும் இருக்குது. 2 கிளாஸ் வந்துட்டு ஐயோ இது நமக்கு ஒத்துவராதுன்னு ஓடக்கூடாது. இதை இப்படியும் கத்துக்கலாமா, இவ்வளவு ஈஸியா இது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி கொடுப்பேன். அதனால எதுவுமே நீச்சல் குதிச்சாதான் உங்களுக்கு தெரியுமே தவிர எதுவுமே பழக சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். நீங்க டான்ஸ் கத்து கொடுக்குறீங்க, உடனே ஒரே நாள்ல ஆட முடியாதுல்ல. கொஞ்சம் முதல்ல கஷ்டப்படணும். இடுப்பை வளைக்கணும், கையை வளைக்கணும், காலை வளைக்கணும், பாவங்களை முகத்துல காட்டணும். அதனால் எந்த கலையாக இருந்தாலும் ஆய கலைகள் 64ம் கஷ்டப்படாமல் எந்த கலையும் வராது. அதனால திருமந்திரமும் ஒரு அற்புதமான கலை பொக்கிஷம். கொஞ்சம் ஒரு 2-3 வாரம் தொடர்ந்து வந்துட்டாங்கன்னா, ஏன்னா அடுத்த வாரம் தான் நம்ம முறைப்படி ஆரம்பிக்க போறோம். அந்த 2-3 வாரம் வந்துட்டாங்கன்னா அதற்கு பிறகு அவங்க போக மாட்டாங்க. அதை நீங்க சொல்லி பாருங்க. அதுக்கு மேல வர்றது வராது அவங்க விருப்பம். இன்னொன்னு, இத மாதிரி ஞான நூலை அணுகிறதுக்கே ஒரு ஞானம் வேணும். எல்லாருக்கும் அந்த கொடுப்பினை கிடைக்காது. இங்க இருக்க உலகத்துல உள்ள 750 கோடி பேர்ல ஒரு 25 பேருக்கு தான் இறைவனுடைய நூலை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கிறான் இல்லையா? இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த வாய்ப்பு எதை எதிர்பார்த்து நம்ம வகுப்பு ஆரம்பிக்கல. இந்த வாய்ப்பு ஞான நூல்களை நீங்க பாக்குறது இருக்கே, அது கடவுளை பாக்குற மாதிரி. அதனாலதான் இதை கோயில்னு சொன்னேன். கோயிலுக்கு வர்றதுக்கு கோயில் திருவிழா நடக்கும், உள்ளூர்லயே இருப்பான் ஒருத்தர், கோயிலுக்கு ஆளே வராது சில கோயில்கள்ல பாத்தீங்கன்னா. அப்ப அவங்களுக்காக நம்ம பரிதாபப்படுத்த முடியும். நம்ம கூப்பிடுறோம், திருவிழா இருக்கு, நோட்டீஸ் அடிச்சு இது வச்சு வாங்க, அன்னதானம் போடுறோம் அப்படின்லாம் சொல்லி கூப்பிடுறோம். அவங்க வரலைன்னா இறைவன் அந்த பாக்கியத்தை அவங்களுக்கு கொடுக்கல. ஒரு ஞான நூலை அணுகுகிற பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்க விடாது. பெரிய புராணத்தை ஆரம்பிக்கும் போதும் அதான் சொன்னேன். அது குறிப்பிட்ட சில பேருக்கு தான் அது வாய்க்கும். அது இங்க இருக்கக்கூடிய இந்த 20-30 பேருக்கு இறைவன் நீங்க அவனர்களாலே அவன்தாள் வணங்கி திருமந்திரம் படிக்கணும்னா அது படிக்கிறதுக்கும் சிவபெருமான அருள் வேணும்.
அவன் உங்களுக்கு அந்த அருளை கொடுத்துருக்கிறதுனால நீங்க வந்து இணைகிறீங்க. எனக்கு கத்துக் கொடுக்கறதுக்கு அவன் அருளை கொடுத்துருக்கிறதுனால நான் கத்துக் கொடுக்குறேன். அதனால இறைவன் சித்தம் எப்படி இருக்கோ அப்படிதான் நடக்கும். இணைபவர்கள் இன்னைக்கு இணையட்டும், கரத்தை பிடிப்பவர்களை நம்ம கையை பிடிச்சு கூட்டிட்டு போவோம். அவ்வளவுதான். இப்ப மற்றது இன்னொரு முக்கிய காரணம் ஐயா, எனக்கு பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள் நிறைய பேர். அவர்களை பாத்தீங்கன்னா ஒரே கேள்விதான் கேட்பார்கள். அதென்றால் என்ன, இதென்றால் என்ன. இப்ப உதாரணமா சிவம் சிவன், எனக்கு உண்மையிலேயே அந்த விளக்கம் வடிவாக தெரியல. ஏதோ கேட்டா பேண்டுட்டு போக வேண்டியதான், ஏதோ சமாளிச்சு சொல்லிவிட்டு. ஆனா அந்த சிவம் என்றால் என்ன, சிவன் என்றால் என்ன, ஒரு நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நாம் தயாராகி கொள்கின்றோம் என்றதான் விளங்கிக் கொள்றேன். அது அம்மா கேட்கிற போதுதான் அந்த பதில் எனக்கு அது பதிஞ்சது. அந்த அப்ப பேத்திகளுக்காகனாலும் நீங்க படிச்சாகணும் திருமந்திரத்தை. அதுதான் முக்கிய காரணம். ஏன்னா நாளைய தலைமுறை வந்து நம்மளை விட வேகமா இருக்கிறாங்க. அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அளவுக்கு நாம நம்மளை எக்யூப் பண்ணிக்கணும். இப்ப பரபரப்பான உலகத்துல நீங்க ஒரு மணி நேரம் திருமந்திரத்தை எங்கேயாவது உட்கார்ந்து படிக்க முடியுமா? முடியாது. அதோட நீங்களா உட்கார்ந்து அதை கத்துக்கவும் முடியாது. இந்த மாதிரி கூட்டத்தில் வந்தால் 4 பேர் 4 இப்போ டாக்டர் வந்து மருத்துவத்துறையில இருந்து ஒரு கருத்தை சொன்னாரு, ரத்னராஜா மிஸ்ஸஸ் ரத்னராஜா அவங்க ஆன்மீகத்துறையில இருந்து ஒரு இதை கேட்டாங்க. இப்படி பல இது வருகிற போது எனக்கும் சிந்திக்கிற ஆர்வம் வருது, நிறைய பதில்கள் தெரியுது. நீங்க சிவம் சிவன் கேட்டீங்களே, இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான விஷயங்கள் பெரிய புராணத்துல எப்படி படிச்சோமோ அது மாதிரி இதுலயும் படிக்க போறோம். அதனால தொடர்ந்து வரலாம். நவரத்னம் ஐயா திரும்ப கை உயர்த்திருக்கிறாங்க, என்னன்னு கேட்போம். வணக்கம் ஐயா. சில கருத்துக்கள். ஒன்று, திருமூலர் திருமந்திரம் என்றது எங்களுக்கு அப்பாற்பட்ட என்று நினைச்சு நாங்கள் அந்த புத்தகத்தை எடுத்து துறக்க தயங்குறோம். ஆனா இப்படி ஒரு ஆசிரியர் வந்து படிப்பிக்கும் பொழுது அதுல நல்ல பெருமதி, நல்ல விளக்கம் பெறும் என்று விரும்பி நான் இலங்கையில இருக்கிற வரைக்கும் இந்த செய்தியை அனுப்பியிருக்கிறேன். அது ஒரு விஷயம் என்னென்றால் அந்த நேரம் காலம் யூகேல இருக்கிறவருக்கு வசதியான நேரம் 2 மணி வெள்ளிக்கிழமை. ஆனால் இலங்கையில் இருக்கிறவருக்கு நேரம் சரியா இல்லாமல் இருக்கலாம். இணையதளம் ஒன்று நல்லது, அதில் உலகத்தில் இருக்கிற எவரும் சேர்ந்து கொள்ளலாம், நேரம் ஒத்து வந்தார். அது ஒரு கருத்து. அதனால இன்னும் நாங்கள் எமது நண்பர்களுக்கு அறிவிக்கலாம். நான் அறிவித்து 4 நண்பர்கள் முதல் முறையாக இன்று வந்திருக்கிறார்கள் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றேன். அதை விட இன்னும் ஒரு விஷயம், காலம் செல்ல செல்ல மூளை அலர்ச்சி என்று சொல்லலாம், அல்லது மூளை சக்தி குறைகிறது, டிமென்ஷியா. புது விஷயங்களை படிக்கும் பொழுதும் எங்களுடைய மூளைக்குள்ள செலுத்தும் பொழுதும் இந்த டிமென்ஷியாவை நாங்கள் பிற்போடலாம். சில பேருக்கு 70 வயதிலேயே மறதி வந்து என்ன நடக்குது என்றும் தெரியாமல் இருக்கிறார்கள். சில பேர் 80-90 வயதில் நல்லா இருக்கிறார்கள். அதனால நாம் நமது மூளைக்கு வேலையை கொடுக்க வேண்டும், புது விஷயங்களை கற்க எத்தனிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வந்திருக்கிறவர்கள் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லி விடப்படுகின்றேன். வணக்கம். நன்றி நன்றி. தமிழ்நாட்டில் உள்ள கார்த்திகேயன், ப்ரொஃபசர் கார்த்திகேயன், டாக்டர் கார்த்திகேயன் இணைஞ்சிருக்கிறாரு, கை உயர்த்தி இருக்கிறாரு. கார்த்திகேயன் சொல்லுங்க. சவுண்ட் கேட்கல. தெளிவின் குருவே திருமேனை காண்டேன், தெளிவின் குருவே திருநாமம் செப்பேல், தெளிவின் குருவே திருவார்த்தை கேட்டல், தெளிவின் குருவருள் சித்தித்தில் தானே நமச்சிவாயமே. இந்த ஒரு அருமையான நேரத்திலே இன்றைக்கு முக்கியமாக திருமந்திரம் 10ஆம் திருமுறையான திருமந்திரத்தை நிகழ்ச்சியினை சிறப்பாக துவக்கி இருக்கக்கூடிய முனைவர் ஐயா ஆன்மீக செம்மல் சங்கரநாயன் ஐயா அவர்களுக்கு பாராட்டும் மகிழ்ச்சியும் என்னுடைய மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான ஒரு நிகழ்வினை துவக்கிறீர்கள். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிகள் மட்டும் கிடையாது, பல நிகழ்ச்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ள என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் பதிவு செய்கிறேன். இப்ப திருமூலரை பற்றி நாம் சொல்ல போனால் ஐயா அவர்கள் அது ஒரு அறிவியல் நூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஒரு நூல், அது உளவியல் இருக்கிறது. அப்படியேப்பட்ட ஒரு திருமந்திரம் வந்து பெரிய கடல்.
திருமந்திரங்கிறது மிகப்பெரிய கடல்னு சொல்லலாம். சொல்லப்போனா அந்த கடல்ல வந்து நம்ம அனைவரையும் பயணிக்க செய்யக்கூடிய ஐயா அவர்களை வாழ்த்தி வணங்குகிறேன். இன்னொன்று சொல்லப்போனா திருமலர் பத்தி நீங்க சொன்னீங்கல்ல, அப்ப அந்த திருமலர் வந்து காலம் இன்னுமே வரையறுக்கப்படவில்லை. அவர் தொல்காப்பியருக்கு முன்னாடி முற்பட்டவராக இருந்திருக்கலாம். இது பத்தி ஒரு ஆய்வேடே செஞ்சிருக்காங்க. திருப்பனந்தா ஸ்ரீ காசிவாசி சுவாமிநாத கலைக்கல்லூரியிலே ஒரு முனைவர் பட்டம் செஞ்சிருக்காங்க திருமூலர் பத்தி. அப்ப அதிலே சொல்லப்பட்டிருக்குன்னா திருமூலருடைய காலங்கள் இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை. அவர் எப்படி தொல்காப்பியருக்கு முற்பட்டவரா இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து பல பாடல்கள்லாம் பாடி இருக்கார், ஒவ்வொரு காலத்துக்கும் தக்கவாறு. ஆக திருமூலருடைய காலம் நிர்ணயிக்கப்படவில்லை. அவருடைய பெரிய கடல் அந்த திருமந்திரத்தை அதனை ஐயா அவர்கள் துவங்கி இருப்பதற்கு என்னுடைய வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 ஐயா. நித்யானந்தம் ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். திருமந்திரம் படிப்பதற்கு ஐயா சொன்ன மாதிரி எல்லாருக்கும் முடியாது. அதுக்கு ஆண்டவனுடைய அருள் வேணும். அந்த அருளினால் தான் இப்ப 20 பேராவது சேர்ந்திருக்கிறோம். இது வந்து ஐயா படிப்பிக்கும் போது என்ன தேனை அப்படியே வாக்கில கொண்டு வந்து தீர்த்துறாரு. அத கேட்கறதுக்கு நாங்க என்றுதான் சொல்ல விரும்புறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. பாரிஸ் திருக்குமார் ஐயா. எங்க பயணமா? திருக்குமார் ஐயா, திருக்குமார் ஐயா கேக்குதா? வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். திருப்பி இதன் போது அது மக்கு இதென்ன இருக்குது அதான் தட்டி கொண்டு நான் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நல்ல இது ஆரம்பிச்சிருக்கிறோம். தொடர்ந்து முடியும் வரையும் எல்லாரும் பங்கு பெற்ற வேணும் என்று கேட்டு வாழ்த்தி விட அருமையாக இருக்கிறது. என்ன நீச்சல் கற்றுக் கொடுக்கறதுக்கு தானே வந்திருக்கிறீங்க இப்ப கடலுக்கு. நாங்க எல்லாரும் நீந்துறாக்கள் நீந்தி பழக வேண்டியான். என்ன உங்க கற்றுக் கொடுக்க நாங்கள் பழகிறோம். ஏதோ உங்களால முடிஞ்சதை நீங்க கற்றுக் கொடுங்க. நாங்களும் முயற்சி செய்தாதான் அது மிச்சம் பெறும். என்ன என்று கூடி வாழ்த்துக்கள் சொல்லி எல்லா பெரியாக்களுக்கு எல்லாருக்கும் பெரிய எல்லாம் கனவேர் இருக்கிறோம் பெரியாக்கள். நான் எல்லாம் சிறியவன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். நீங்க சிறியவன் தான். இருக்க இடம் பெருசு. ஈஃபில் டவர் இருந்தா சாப்பாடு வராது ஐயா. உண்மையிலே எல்லாரும் பெரியவர் தான். அடுத்த பெரியவர் ஒழுங்கிலே வந்து விட்டார். கார்த்திகேயன் சாரையும் வரவேற்றுக் கொள்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். திருமந்திரம் நான் கட்டாயம் வர வேணும் என்று ஓடி வந்திருக்கின்றேன். உண்மையிலே இந்த விடயம் வந்து உலகத்தில் உள்ள எல்லோரும் ஐயா சொன்னது போல இங்கே ஒரு 25-30 பேருக்கு அது கிடைத்திருக்கின்றது. ஆனால் இதுல ஒன்று நான் பார்க்க வேண்டும். இந்த திருமந்திரம் என்பதை நாங்கள் வாசித்திருப்போம். அப்போது நமக்கு விளங்காத விடயங்களை ஒரு திரைப்படம் போன்று அவர் விவரித்து சொல்வதைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றது. அவர் சொல்லும் போது ஒரு விஷுவல், எங்களுக்கு ஒரு காட்சிகள் அங்கே எங்கள் கண் முன்னால் வந்து போறது போன்று இருக்கின்றது. அப்படியாக ஒரு வல்லமை வாய்ந்த ஒரு ஆசிரியர். ஆகவே அவரிடமிருந்து நாங்கள் இதை அறிந்து கொள்வது, இதில் நான் முழுக்க அறிய வேணும் என்று எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு ஒரு கொஞ்சம் என்றாலும் அதை அறிய வேணும் என்றுதான் விருப்பம். ஆனால் கொஞ்சம் என்றாலும் நாங்கள் எடுத்து அந்த தேன் மாதிரி தேனை எடுத்து நக்கி பார்ப்பது போன்று நாங்கள் கொஞ்சம் எடுத்து அதை வைத்து பார்ப்போம் என கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆதரவு வழங்கி நாங்கள் தொடர்ச்சியாக செயற்படுவோம். நன்றி நன்றி நன்றி. கண்ணகியம்மா காரைக்குடியிலிருந்து. அனைவருக்கும் வணக்கம். எங்களுக்கு நல்ல ஞானாசி கிடைச்சிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. இறைவனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
நம்மளுடைய இருளெல்லாம் இருளெல்லாம் நீக்கி ஒளிய கொடுக்கறவங்க ஞானாசிரியர். அந்த எல்லாத்தையும் படிச்சிடலாம், மத்த புக்ஸ் எல்லாம். அந்த ஞான நூலை படிக்கிறதுக்கு ஒரு ஆசிரியர் வேணும். அது நீங்க கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப பெரிய பாக்கியம் தான் சொல்லணும். நாங்க இங்க இருக்கவங்க எல்லாரும் செய்த தவம் தான் சொல்லணும். அது எப்படி நீங்க சொன்னீங்க, அகத்தியருக்கு சிவனே எழுத்து சொல்லு பொருளுமா வந்தாருன்னு. அப்படி நீங்க எங்களுக்கு எல்லாமா வந்திருக்கிறீங்க. சோ நாங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. தந்தது உண்டனே கொண்டது என்னங்கிற மாதிரி எல்லாத்தையும் எங்களுக்கு நல்லா சொல்லிட்டே இருக்கீங்க. எங்களுடைய அறிவு நல்லா நாங்க நல்லா ஆன்ம வழி பெற்று பக்குவம் அடைஞ்சு இந்த உலகத்துல எதுக்காக வந்திருக்கோம், எப்படி இந்த வாழ்க்கை பயணத்தை எப்படி போகணும், பிறவி இல்லாம எப்படி தடுக்கணும், அதெல்லாம் அவங்கள்ட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டு நாங்க சிவபெருமானுக்கு நல்ல செல்ல குழந்தையா போய் திருவடி சேருவோம்னு நினைக்கிறேன். நல்ல சுத்தமான தூய உள்ளத்தோட நல்ல குழந்தையா போய் எங்களை சேர்த்துருவீங்க. அதனால எங்களுக்கு ஞான தந்தை, ஞானாசிரியர் எல்லாம் நீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க எங்களுக்கு கிடைச்சது பெரிய பாக்கியம். உங்களை திருவடி பணிஞ்சு வணங்கி நன்றியை சொல்றோம். எங்களை செல்ல குழந்தையா திருவடியில சேர்த்துருங்க. திருப்பி பிறவி எடுக்க வேண்டாம், நாங்க திரும்ப கடல்ல நீந்த வேண்டாம். இந்த நல்ல கடல்ல இருந்து எங்களுக்கு நல்ல முத்துக்களை சேர்த்து நாங்க கோட்டோருக்கு மாலையா கொண்டு போய் சேர்த்துடுறோம். ரொம்ப நன்றி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நன்றி. கம்பன் அடிப்படையுடைய வாரிசாக நல்ல தமிழ் உலகத்திலே நிறைய செய்திகளை எல்லாம் நாள்தோறும் திரட்டி கொண்டிருக்கக்கூடிய கண்ணகியம்மா, நீங்க இலங்கை கம்பபாரதி ஜெயராஜையா இருக்கார்ல, அவருக்கே இவங்க தாத்தா குரு. அப்ப எப்படின்னு பாத்துங்க. கம்பன் அடிப்பொடி சா கணேசன் தான் என்னுடைய குரு என்று கம்பபாரதி ஐயா எல்லா இடத்துலையும் சொல்லுவார். அவன் அந்த குடும்பத்தினுடைய வாரிசாக இருந்து நமக்கு வாழ்த்து சொல்றது உங்க தாத்தாவே வாழ்த்துற மாதிரி. நன்றி, வணக்கம். வசந்தாம்மா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க குரலுக்கு முன்னால சிரிப்பை கேட்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. கண்டுட்டீங்க ஐயா, சந்தோஷம். அதெல்லாம் கண்டுட்டேன். ஐயாவுக்கு உங்களை மறக்க முடியுமா? ஐயாவுக்கு வணக்கம். இன்னைக்கு உண்மையில் எனக்கு இது ஒரு கிடைச்ச பாக்கியம்னு சொல்றேன். என்னென்னால் இவர் எங்களோட டாக்டர் தான் எனக்கு இதை அனுப்பி இருந்தார் ஆங்கோன்னு சொல்லி. அப்ப நான் அதை கண்ட உடனே யோசிச்சேன், ஓகே போவோம்னு சொல்லிட்டு தான் இப்ப வந்திருக்கிறேன். அப்ப நான் சந்தோஷம் இன்றைக்கு இந்த இதுக்க பார்த்தது. நல்லா இருந்தது ஐயா. நீங்கள் பெரிய புராணம் முடிச்சு இப்ப திருமந்திரத்துக்கு வந்துக்கிறீங்க. நன்றி. நீங்க ஒண்டா எங்களுக்கு எல்லாம் படிப்பிக்கிறீங்க. இப்ப நல்லா இருக்குது ஐயா. சரி, நீங்க நல்லா வாழ வேணும், வாழ்க வளமுடன் என்று நான் வாழ்த்தி உங்களை இதை கொண்டு நடத்தும்படி உங்களை பல ஆண்டு காலம் சுகமாக இருக்க வேணும் என்று சொல்லி வாழ்த்தி கொண்டு இறைவனை இடம் இருந்து சொல்லி நான் உங்களிடம் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. வாரம் வந்து வாழ்த்துங்க. மொத்தமா ஒரே நாள்ல வாழ்த்து சொல்லிடாதீங்க. ரைட்டு. கணேசமூர்த்தி ஐயா, எப்படி உங்களுடைய அனுபவம்? கணேசமூர்த்தி ஐயா. ஓ, சசியம்மாவும் இருக்கிறா. நன்றி அம்மா. கணேசமூர்த்தி ஐயா பேசுறீங்களா? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மைக் ஆன் பண்ணுங்க. ஆமா, வந்து அவர் ஓன் பண்ணப்படுது இல்லை போல இருக்கு. அவருக்கு இதா இருக்கு. ஆனந்தியம்மா அதுக்குள்ள சொல்லிருங்க ஒரு 2 வார்த்தை, கார்ல இருந்து இறங்குறதுக்கு முன்னால. ஆமா, தேங்க்யூ ஐயா. நன்றி எல்லாருக்கும். 63 நபர்களை முடிச்சிட்டு திருமந்திரம் உண்மையில இது நான் நினைச்சு பார்க்கல இப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குமெண்டு. இந்த சந்தர்ப்பத்தை தந்த சைவ முன்னேற்ற சங்கம், மற்றது எங்களுக்கு தேன் அருவி என பொழியும் ஒரு ஆசான், வாழ்க்கையில மறக்கவே மாட்டோம். இப்படி ஒரு குருவை தந்ததுக்கு நாங்க சிவனுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். அவன் அருளால் தான் அவன் தாள் வணங்கணும். அவன் அருள் இல்லாட்டி இப்படி ஒரு குரு எங்களுக்கு வந்திருக்கவும் மாட்டுது. நான் செய்த முற்பிறப்பு பயனோ என்னவோ, எங்களுக்கு சிவனை பற்றி பேசுறதும் கதைக்கிறதும் கோயிலுக்கு போறதும் இப்படி ஒரு ஆசானால தேன் சொட்ட இந்த பலாப்பழத்தை நீங்க முதல் கதைக்கும் போதே சொன்னேன், பலாப்பழத்தை சாப்பிட்றதுக்கு எனக்கு
தியட்டாத ஐயா, நீங்க தாங்க, நான் வேண்டேன், எவ்வளவுக்கு வேண்ட முடியுமோ அவளுக்கு வேண்டோம். அந்த அம்மா கண்ணகி அம்மா சொன்ன மாதிரி அவரோட பாதத்துக்கு போகிறோமா இல்லையான்றது வேற, பிறப்பு இருக்கா இல்லையான்றது வேறுது. ஆனா இந்த பிறப்புல நான் நல்லது செய்யறேன்னா, நான் அவரை நினைக்கிறேனான்றதான் முக்கியம். அதுக்கு காரணமா இருக்கிறவங்களுக்கு கோடான் கொடி நன்றி ஐயா. நன்றி 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 நன்றி. காலம் அதிகமாகிவிட்டது, அதனால் நம்ம இப்ப நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். முதல் நாள் வகுப்பிலே வந்து பெருமைப்படுத்தியதோடு பல கருத்துரைகளையும் வழங்கி பெருமைப்படுத்திய அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள். டாக்டர் நவரத்னம் ஐயா, ராமண்ணா, சசிதேவி ஆகியோர் இந்த வகுப்புல நிறைய உறுப்பினர்களை சேர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை, நன்றிகளை கூடுதலாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இதே நேரத்தில், குறிப்பிட்ட நேரத்தில் தொடங்கி 7:30 மணியில் தொடங்கி 9 மணி, 1.5 மணி நேரத்துக்கு மேல எந்த காரணத்தை கொண்டும் நீட்டிக்கப்பட மாட்டாது. அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள இதை நிறைவு செய்வோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க இணையக்கூடியவர்கள் கண்டினியூஸா இணைய முடியலைனாலும், இடையில சில வகுப்புகள் விட்டு போனாலும் மறுநாள் காலையிலேயே காணொளி அவர்களுக்கு போய் சேரும். ஒரு வாரத்துக்குள் அதற்கான நோட்ஸ், அந்த பதிவுகளும் போய் சேரும். கடந்த காலங்கள் எப்படி செஞ்சோமோ அது மாதிரி செய்வோம். அதனால 10 கிளாஸ் போனோமே, அப்புறம் 2 வகுப்பு போக முடியலையே அப்படின்னு யாரும் வந்து வருத்தப்பட வேண்டியதில்லை. உடனடியாக இப்ப இதே நாளை காலை 10 மணிக்கு உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மூலமா இந்த காணொளி எந்த விதமான கட்டும் இல்லாம அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். அதனால இன்னைக்கு யாருக்கும் வகுப்புக்கு வராதவங்க கூட நாளைக்கு அதை போட்டு கேட்டுட்டு, ஆக இவ்வளவு நல்லா இருக்கா அப்படின்ட்டு திரும்ப வரலாம். அதனால அதுக்கு எந்த இடையிலும் இருக்காது. அது மாதிரி நோட்ஸும் வழக்கம் போல ஒவ்வொரு வாரமும் அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் இங்கே இணைந்து பெருமை சேர்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பெரும்பணிக்கு மீண்டும் ஒரு முறை டாக்டர் நவரத்னம் ஐயாவும் பொன்மணி அறக்கட்டளை அன்பு சகோதரர் தாசன் அவர்களும் ஒரு பெருந்தொகையை கொடுத்து இந்த ஆரம்பகட்ட பணிகளுக்கு உதவி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையிலே என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, வாரந்தோறும் இணையுங்கள். இதிலே மிகப்பெரிய ஆன்மீக ரகசியங்களை எல்லாம் நாம் அறிய இருக்கிறோம். தொடர்ந்து பயணிக்க வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, அருமையான இந்த நிகழ்வினை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி. அடுத்த வாரம் சந்திப்போம். ஐயா ராமண்ணா, நிறைவு செஞ்சிருவோமா? நவரத்னம் ஐயா, நிறைவு செஞ்சிருவோம். நல்லது நல்லது நல்லது. வணக்கம். கடைசி மூர்த்தி ஐயா சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வாங்க, இப்பதான் கிடைச்சிருக்கு லைனு. திருமந்திரத்தை படிக்க வேணும், கேட்க வேணும் என்று சரியான ஆவலாக இருந்த நான், அது எங்களுக்கு குருவா கிடைச்சது பெரிய பாக்கியம். அதை காட்டிவிட்டது டாக்டர் நவரத்னம் ஐயா. இன்றைக்கு இந்த ஜூம் மீட்டிங்குக்கு வேறும் இந்த பேரும் என்று சொன்னவர். ஆனா உங்களை ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் இந்த வகுப்பு என்னென்று நான் சொல்றது, இந்த குருவை வந்து கட்டி பிடிச்ச மாதிரி, அதாவது விவேகானந்தர் குருவை தேடிக்கொண்டு அலைஞ்சிருந்தவர். அவர் பேராசிரியர் வந்து ராமகிருஷ்ணர், அது ஆங்கிலேயர், அவர் காட்டிவிட்ட ராமகிருஷ்ணர் போய் பேருமண்டு. இங்க ராமகிருஷ்ணரை கண்ட உடனே இவர் சரண்டர் ஆயிட்டார். அதே மாதிரி அவரும் எங்க இருந்தனி என்று அவர் கட்டி பிடிச்சிட்டார். அது மாதிரிதான் இன்றைக்கு குருவாக ஏற்ற பாக்கியத்தை நான் நினைச்சு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஏலக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து இந்த வகுப்புல பங்கு பெற்றோம்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் திருமூலரை பற்றி, திருமந்திரத்தை பற்றி மகாநாடு நடத்தினாங்கள். சைவ அது சிவனை கொண்டு வந்து விட்டிருக்கிறாரு தான் நான் நினைக்கிறேன். ஆகவே உங்களுடைய வகுப்பு தொடர்புடன் இன்னும் பலர் பங்கு பெற்றோனும் என்று எல்லாம் வெல்ல உண்ணாமலே அம்பிகை உடனுறையும் அருணாசல பெருமான் திருவடியை போற்றி வணங்குகிறேன். நன்றி ஐயா, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி. நன்றி, வணக்கம். வணக்கம்.